பலப்படுத்துவீராக, ஆற்றுவீராக, தேற்றுவீராக ராஜா. எங்களை உருவாக்குவீராக, வார்த்தையில் கொண்டு எங்களோடு பேசுவீராக ராஜா. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பத்தில் முடிவரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மையை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஹல்லேலூயா. நம் விடுதலையோடு அவரை ஆராதிக்க போகிறோம். இப்பொழுதும் நாம் ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இன்னைக்கு? ஸோ நம்ம எதற்காக இன்னைக்கு வந்திருக்கோம்? இன்னைக்கு நன்றி அறிதல் ஆராதனை. சற்று நேரம் நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. சற்று நேரம் கண்களை மூடி தலையை தாழ்த்தி தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வியாழக்கிழமை அப்பா, கடைசி வியாழக்கிழமை ஆண்டவரே, நீ ஒரு நன்றி அறிதல் ஆராதனை அப்பாக்காக எங்களுக்கு கூட்டி வந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடப்பா இன்னைக்கு இருந்த ஆண்டவரே, எங்க கூட இருந்தப்பா, உங்கள் பிரச்சனை எங்களோடு இருந்த தேற்றவனாக இருந்த ஆண்டவரே, நாங்கள் அப்பா இருக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒவ்வொரு நன்றிகளுக்கும் அப்பா நீர் எங்களுக்கு பதில் கொடுக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ செய்ய போகிற நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் மிகவும் நன்மையான தேவன். பாப்பமானா, He is a Lord who loves our praise. துதிகளில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 104 வாசிக்கிறோம், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்க. எஸ் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நாம் அவருடைய வாசல்களில் வந்திருக்கிறோம். நாம் அவரை துதித்து கொண்டே இருப்போமானால் அவர் மிகவும் சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறார். நாட் ஓன்லி டுடே, எவ்ரிடே. நன்றியறிதல் ஆராதனை மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும் நாம் அவரை துதித்து அவருக்கு நம் பாடல்களை செலுத்த வேண்டும். அவரை நோக்கி நம் துதியிலே இருக்க வேண்டும். 103 சங்கீதம் இவ்வாறாக சொல்கிறார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம், நம்ம சங்கீதம் முழுவதுமாக வாசிக்கும் போது 13 வசனங்களை அவர் வாசிக்கும் போது அவர் நம்மளை செய்த எல்லா நன்மையான காரியங்கள், செய்ய போகிற நன்மையான காரியங்கள் அதில் எழுதியிருக்கிறது. ஸோ if you read that verse, நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் நம்மளுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறார், என்ன செய்திருக்கிறார் என்று நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு மாத்திரம் இல்லை, எல்லா நாட்களையும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நம்ம இந்த முதல் பாடலை நாம் பாடும்போது, இந்த பாடல் ஒரு அருமையான பாடல். இவ்வாறாக அந்த பாடல் எழுதியிருக்கிறது, ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவே, துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். இந்த பாடலை பாடும்போது கர்த்தர் நம்மளை செய்ய போகிற எல்லா நன்மைகளையும் செய்த எல்லா நன்மை நினைத்து நாம் அவரை நோக்கி நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. சோதரிக்கும் அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே, துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டுகளால் அழைத்துக் கொண்டார், வேளையின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டுகளால் அழைத்துக் கொண்டார், வேலனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட
என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்வு பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்வு பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். எத்தனை பேரோட உள்ள இன்னைக்கு துதிக்குது ஆண்டவரை நோக்கி? யாரெல்லாம் வந்து நம்ம ஒரு சந்தோஷத்துல ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிறோம்? எல்லாரும் வந்து இன்னைக்கு இந்த ஒரு நாள் வந்து ஒரு சந்தோஷப்படுற நாள். ஏன்னா ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளும், செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்கும் நாம் இன்று நன்றி செலுத்துகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், துதிகளில் மிகவும் அவர் வந்து ஹீஸ் வெரி ஹாப்பி. ரெண்டாவது, நம்மளை வெட்கப்படுத்தாத தேவனாக இருக்கிறார். நம்ம கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது அவர் வெட்கப்படுத்தாத ஒரு தேவனாக இருக்கிறார். வேதத்தை நம்ம வாசிக்கும் போது ரோமன் 10:11 வாரங்களை எழுதியிருக்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, யோசேப்பின் நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது அடிமையாக அவன் போனான். எங்க? அந்த எகிப்து தேசத்திற்கு. பல பிரச்சனைகள் வந்தது. போத்திபாரனுடைய அரண்மனையில் அவன் ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல வந்தான். இருந்தாலும் திருப்பியும் கீழே விழுந்தான். ஆனாலும் அவன் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்தான். என்ற விளைவு, he was a second in command of whole Egypt. ஆண்டவர் அவனை பார்வோனுக்கு அடுத்ததாக அவனை உயர்த்தினார். நாமளும் அது போல எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், we have to see only Jesus. ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மளை வெட்கப்படுத்தாத ஒரு தேவனாக இருக்கிறார். என்ன பண்ணணும்? we have to look into Jesus. சங்கீதம் 121 2 இவ்வாறு நம்ம வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடம் எனக்கு ஒத்தாசை வரும். So you look unto God. கர்த்தரை நோக்கி பாரு. பார்க்கும்போது அவர் உன்னை ஒத்தாசை செய்கிற தேவனாக இருக்கிறார். நீ பார்க்காம இருந்தா ஒத்தாசை வராது. ஆம் பிரியமானவர்களே, இந்த பாடலை நாம் பாடும்போது நம் கர்த்தரை நோக்கி நாம் பாடுவோமாமல், just pour out your heart to Lord. எல்லா பிரச்சனைகள் என்னென்ன காரியங்கள் இருக்குதோ, just look unto Jesus and pour out your heart. கர்த்தர் உனக்கு ஒத்தாசை தரும் தேவனாக இருக்கிறார். பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன். கல்லாடி நடப்பதில்லை, உயர எழுந்திடுவேன். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன். கல்லாடி நடப்பதில்லை,
ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறேன், வெட்கப்பட்டு போவதில்லை. திறந்த வாசலை எனக்காக வைத்திருந்தீர், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறீர். திறந்த வாசலை எனக்காக வைத்திருக்கிறீர், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறீர். போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. சன்னதி மேலும் நான் ஊற்றுவேன் என்றீர், என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றீர், என் சன்னதி மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர், என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றீர். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, look unto Jesus. நம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நம்மளுக்கு அவர் ஒத்தாசை தரும் தேவனாக இருக்கிறார். ஒரு காலம் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை பிரியமானவர்களே. ஆம், நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நாம் என்ன பார்த்தோம்? மூன்றாவதாக அவர் விட்டு கொடுக்காத தேவன். He is a Lord who does not forsake you. உபாகமம் 31:6 நம்ம வாராக நமக்கு காண்கிறோம், நீங்கள் பலங்கொண்டு திறமனதாக இருங்கள். அதில் 2ஆம் பாகம், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆம், He is a Lord who never forsakes you. நம் தனித்து நிற்கும் வேளையில் யோசிக்கலாம், ஆண்டவரே நான் ரொம்ப தனியாக இருக்கிறேனப்பா, நிறைய பிரச்சனைகள் இருக்குப்பா, நான் என்ன பண்ண போகிறேன்? பட் இந்த வசனம் அந்த இஸ்ரவேலர்கள் அந்த மோசையை அந்த காலத்துக்கு பிறகு நம்ம யோசுவா காலத்துக்கு போகும்போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதே ஜீவனோட தேவன் இம்மட்டும் இருக்கிறார். He is the same Lord for you also. இஸ்ரவேலர்கள் தேவன் நம்முடைய தேவன். ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்மளை விட்டு விலகாத ஒரு தேவனாக இருக்கிறார். நம்மளை விட்டு விலகாத ஒரு தேவனாக இருக்கிறார். He never 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 goes away from us. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே கர்த்தரை நோக்கி பாருங்க. நீ தனியா இருக்கலாம், ஆண்டவர் என் கூட இருக்காரான்னு தெரியாம அந்த சீஷர்கள் படகுல போகும்போது அந்த அலைகள் வரும்போது அவர்கள் தவித்தார்கள், கூக்குரலிட்டார்கள். ஆனா அந்த நேரத்தில் தேவன் he came there, he calmed the storm. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும்போது நாம் தனியாக இருந்தாலும் நம்மளை விட்டு கொடுத்த அவர் தேவனாக இருக்கிறார். அப்படி ஒரு தேவன், such a loving God for us. அப்படி ஒரு தேவனை நோக்கி நாம் பாடுவோமா? He is a God who never leaves us. விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கை
கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சத்தான் கையில் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சத்தான் கையில் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அழுத்தி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அழுத்தி கரை சேர்த்தீங்க. அந்த விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நம்ம தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சத்தான் கையும் மனுஷன் கையும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. பாடுனது போல நம்மளை விட்டு கொடுக்காத ஒரு தேவனாக இருக்கிறார். ஆம், நம் மூணாவது பார்த்தோம், விட்டு கொடுக்காத தேவன். அடுத்தது நம்ம கூடவே இருக்கிற தேவன். இஸ் a God who is always with us. உபாகமம் 31 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம இவ்வாறு வாசிக்கிறோம். இவ்வாறாக எழுதியிருக்கிறது, கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ பயப்படும் கலங்கவும் வேண்டாம் என்றார். எஸ், இஸ் the Lord who never leaves you. உன் கூடவே இருக்கிற தேவனாக இருக்கிறார். நீ சிறியவனாக இருக்கலாம், நீ பெரியவனாக இருக்கலாம். நினைக்கலாம், ஆண்டவரே நான் மிகவும் சிறியவன் அப்பா, ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். வாட் எவர் ஹேப்பன்ஸ், தாய் நம்மை மறக்கலாம், தந்தை நம்மளை மறக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மளை மறக்காத ஒரு தேவனாக இருக்கிறார். He is such a loving God, such a loving God. அப்படி ஒரு தேவனை நோக்கி நாம் இந்த பாடலை பாடுவோம். நம்மளுக்கு ஒரு He is always with us, கூடவே இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார்.
எல்லாரும் எங்க கூட இன்னைக்கு இருக்கிறீர்களப்பா. ஆம் பிதாவே, ஆம் ஆண்டவரே. such a lovely God அப்பா, such a lovely God ஆண்டவரே. நீ எங்க கூடவே இருக்கிற தேவன் அப்பா. ஆம் பிதாவே, ஆம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டப்பா, நீ எங்கள் மத்தியிலிருந்து எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆம் பிதாவே, இங்கே பல பேர் பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம், பல காரியங்களாக வந்திருக்கிறான். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை உங்ககிட்ட சொல்லிக்கிறார். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணி அக்கினி 7 மடங்கானாலும் நம்மளை தப்பு வைக்கிற தேவன் அவர். What you have to do, just lift up your eyes to God. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன். Just see unto his face. உன் முகம் நோக்கிடுவேன், நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, look unto God. நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வானமும் பூமியும் மாறினாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. Trust unto him. He is a God who has been with you. He never forsakes you. இந்த பாடலை பாடும்போது தேவன் such a lovely God, such a lovely God. உணர்ந்து இந்த பாடலை பாடும்போது, இந்த நேரத்தில் நம்ம திரும்பி போகும்போது, whatever problems you had, என்னெல்லாம் உங்க மனசுல இருக்கும், just pour unto the Lord. He is the Lord who can cure all your troubles. கிழக்கும் மேற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்களில் தளராதே. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராதே. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. நன்றி பிதாவே, நீர் எம்மோடப்பா இருந்து எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரப்பா எங்கள் துதியில் வாசம் பண்ணுகிற தேவன். You the Lord who never forsakes me. You the Lord who never leaves us. You the Lord who has been with us always, oh Lord. இந்த நேரத்திலும் அப்பா மீதியான வேளையில் உங்கள் கரங்களை கொடுக்கிறோம். கரமும் வல்லமையும் துதியும் கனம் எல்லாம் உமக்கு ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
ஹல்லேலூயா. இந்த நாளிலும் விசேஷமாக நம்ம மத்தியில் தெய்வ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த சிறப்பு ஆராதனையில் வந்திருக்கிற இந்திய தேசத்திலிருந்து பின்மாரி வேதாகம கல்லூரியின் ஸ்தாபகர், பின்மாரி தேவ சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் காட்வின் ஜோயல் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். அநேக மிஷனரி பயணத்திலும் அநேக ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தின தேவதாசர் அவரோடு கூட அவருடைய பாஸ்டர் அம்மா வந்திருக்கிறாங்க. அருமையான குடும்பத்தை கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக உற்சாகமாக எல்ரோய் சபையின் சார்பாக கரங்களை தட்டி வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் கூடி வந்திருக்கிற யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கவும் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் சொன்னது போல என்னுடைய பெயர் பாஸ்டர் காட்வின் ஜோயல். கோவை மாவட்டத்திலிருந்து மெட்டுப்பாளையம் என்ற இடங்களில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். சிறு வயதில் நல்ல ஒரு பக்தியான குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன். என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் தகப்பனாரும் தாயாரும் அவர்கள் 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸாக இருந்தாங்க. அவர்கள் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேர ஊழியத்தில் ஈடுபட்டாங்க. ஆண்டுடைய கிருபையினால் என்னுடைய பொறியியல் படிப்பை படிக்க கர்த்தர் உதவி செய்தார். 1996 ஆண்டில் காருண்யா பொறியியல் கல்லூரியில் என்னுடைய இன்ஜினியரிங் படிப்பை முடித்து ஐடி ஃபீல்டில் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஐடி ஃபீல்டில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது 23 வயதில் ஒரு சூழ்நிலையில் ஆண்டுடைய அன்பை நான் சரியாக ருசித்தேன். 23 வயது வரைக்கும் நான் இயேசுவை என்னுடைய நன்மைக்காக மாத்திரமே பின்பற்றி கொண்டிருந்தேன். இயேசுவை பின்பற்றினா எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்று சொல்லி ஆண்டவர் நான் கேட்டதெல்லாம் கொடுத்தார். நல்ல படிப்பை கொடுத்தார், நல்ல வேலையை கொடுத்தார். எனக்கு அமெரிக்கா செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கு என்னுடைய நண்பர்கள் அமெரிக்க தேசத்தில், இங்கிலாந்து தேசத்தில், ஆஸ்திரேலியாவில் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு வாய்ப்பை கொடுத்தார். ஆனால் 23 வயது என்னுடைய வாழ்க்கையை சற்று மாற்றினது. ஆண்டிடத்தில் நான் இப்படியாக சொன்னேன், ஆண்டவரே 23 வயது வரைக்கும் நான் கேட்டதெல்லாம் நீர் கொடுத்தீர். நல்ல படிப்பை கொடுத்தீர், நல்ல ஞானத்தை கொடுத்தீர், நல்ல வேலையை கொடுத்தீர், நல்ல ஆஸ்திகளை கொடுத்தீர், நல்ல சம்பத்துகளை கொடுத்தீர். ஆனாலும் இவ்வளோ பெரிய அன்பை ருசிக்காத, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஏராளமான கோடிகள் இந்த இந்திய தேசத்தில் உண்டு ஆண்டவரே. அதனால் நான் இனிமேல் எனக்காக வாழலை, இனிமேல் இயேசு எனக்கு என்ன செய்தார் என்பதை விட நான் இயேசுவுக்கு என்ன செய்தேன் என்பதிலே நான் வாழ விரும்புகிறேன். உமக்காக நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்துவிட்டு வட இந்திய பகுதிக்கு மிஷனரியாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். அண்ணன் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களோடு கூட சேர்ந்து ஜெம்ஸ் ஊழியங்களில் பங்கு பெறவும் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கு பிற்பதாக எங்களுக்கு ஒரு சபை இருக்கிறது. என்னுடைய தகப்பனார் மூத்த போதகராக இருக்கிறாங்க. அவங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டு ஒரு ஸ்தாபனத்தில் போதக பயிற்சித்துறையை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருந்தேன். பாஸ்டர் ட்ரைனிங் கோஆர்டினேட்டராக மாதந்தோறும் 700 போதகர்களுக்கு பயிற்சி கொடுக்குற அந்த பொறுப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தார். அதை செய்து கொண்டிருந்தேன். 23 வயதில் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை சுவிசேஷ பாரத்தினால் நிறைத்தார். நீங்களாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும், கிராமப்புறங்களில் பொதுவாக போகும்பொழுது சிலர் லிஃப்ட் கேட்பாங்க பைக்கில். நான் அப்படித்தான் அவர்களை வண்டியில் ஏற்றி இறக்கி விடுவதற்கு முன்னமே அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிவிடுவேன். காரில் போனால் அதே பழக்கம்தான், ட்ரெயினில் போனால் அதே பழக்கம்தான். நிறைய சாட்சியில் உண்டு, எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. பஸ்ஸில் போனாலும் அதே பழக்கம்தான். ஒரு முறை 4 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியாவுக்கு ஃப்ளைட்டில் போகும்போது எனக்குள்ள ஒரு யோசனை, நம்ம எங்கே இருந்தாலும் சுவிசேஷம் சொல்லுவோமே, இப்போ சுவிசேஷம் சொல்லலாமே அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் சொல்லிச்சு, தமிழ்நாட்டில் சொன்னால் பாதி வழியில் இறக்கி விட்டால் இறங்கிக்கலாம், இப்போ பாதி வழியில் இறக்கி விட்டால் எங்கே இறங்குறது அப்படின்னு. ஆனாலும் எனக்கு ஒரு விசுவாச சோதனை எனக்குள்ளே சொல்லிச்சு, நம்முடைய விசுவாசம் இவ்வளோதானா என்று சொல்லி இருக்கும் பொழுது அருகில் ஒரு சகோதரி உட்கார்ந்துருந்தால் அவரிடத்துல நான் பேச ஆரம்பித்தேன். அக்கா எங்கே போகிறீங்க? அவங்க சொன்னாங்க, நான் மலேசியா போகிறேன். நான் கேட்டேன், எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாகப்பட்டினத்துலேருந்து வர்றேன்னு சொன்னாங்க. அவரில் கேட்டேன், எதுக்காக நீங்கள் போகிறீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு 2 பெண் பிள்ளைகள் உண்டு, 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. அவர்களை படிக்க வைப்பதற்காக நாங்கள் நிறைய லட்சங்களை கடன் வாங்கிவிட்டோம். என்னுடைய புருஷனார் ஒரு குடிகாரர், அவரை நம்பி இனி பிரயோஜனம் இல்லை என்பதற்காக என்னுடைய கடன்காரர்கள் எல்லாம் எங்களை வீட்டில் வந்து அசிங்கப்படுத்தி எங்களை கடன்களை கேட்குறாங்க என்பதற்காக நான் ஒரு முடிவு செய்தேன். புருஷனை நம்பி பிரயோஜனம் இல்லை, நான் எப்படி ஆயிலும் இந்த மலேசிய தேசத்தில் போய் ஒரு சமையல் வேலை செய்தாவது என்னுடைய பிள்ளைகளின் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் தேசத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க. நான் அப்போ ஒரு இடத்துல சொன்னேன், ஆண்டவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இயேசுவை பற்றி தெரியுமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஃபாதர் எனக்கு நல்லா தெரியும், நான் கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் நான் படித்தேன்னு சொன்னாங்க. இப்போ அவங்கள பார்த்து நான் சொன்னேன், அந்த இயேசுவை நம்புங்க, அவர் உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றுவார் என்று சொன்னேன். அப்பொழுது அவருடைய கண்களில்
கண்ணீர் வருவதை நான் பார்த்தேன். நான் அவளுக்கு தொடர்ச்சியாக சொன்னேன், இந்த இயேசுவை நம்புங்க, உங்கள் வாழ்க்கை எல்லா பிரச்சனையும் மாறும். இப்படி தான் ஆண்டவர் என்னை சுவிசேஷ பாரத்தினால் நிறைத்தார். அதற்கு பிறகு நீ மாத்திரம் சுவிசேஷம் சொன்னால் பத்தாது, உன்னோடு கூட ஒரு சேனையை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு கொடுத்த பாரத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒரு வேதாகம கல்லூரி நடத்தி கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் பகுதியில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாணவர்களை எடுத்து கொண்டு வந்து 3 வருஷம் அவர்களை எங்களோடு தங்க வைத்து இலவசமாக அவர்களை பயிற்றுவித்து, காரணம் எங்கள் இடத்துல இருக்கிறவங்கலாம் பின்தங்கின மாணவர்கள், எஜுகேஷனலி சேலஞ்சு. பொதுவாக கல்வியில் நல்லா இருக்கிறவங்க பெரிய கல்லூரியில் போய் படிப்பாங்க. ஆனால் எங்கள் இடத்துல இருந்து மாணவர்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்கும், ஊழிய பாரம் இருக்கும், அபிஷேகம் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, ஒரு சிலருக்கு அப்பா இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படியாவது ஊழியம் செய்யணுன்ற பாரம் இருக்கும். அவர்களை நாங்கள் கண்டறிந்து எடுத்து கொண்டு வந்து எங்களோடு கூட 3 வருஷம் தங்க வைத்து இலவசமாக உணவு, உறைவிடம், தங்குமிடம் எல்லாவற்றையும் கொடுத்து பயிற்சியும் இலவசமாக கொடுத்து அவர்களை ஆண்டவர் அறியாத இடங்களிலே இயேசுவின் அன்பை சுமந்து செல்கிற பாத்திரமாக மாற்ற கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அந்த கல்லூரிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் எங்களுடைய கல்லூரியிலிருந்து நான் சொல்லிவிட்டு என்னுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். எங்களோடு கூட காஞ்சிபுரம் பகுதியிலிருந்து ஏனோக் லால்கிங் என்ற ஒரு மாணவன் படித்து கொண்டிருக்கிறான். அவன் 7வது வகுப்பு படிக்கும் பொழுதே ட்ரக் அடிக்டாக ஆரம்பித்தான். 7வது வகுப்பு படிக்கும் பொழுதே ட்ரக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தான். விளைவாக 10வது வகுப்பு படிக்கும் பொழுதே when he was in 10th standard he became a drug agent. ட்ரக் ஏஜென்ட்டாக மாற ஆரம்பித்தான். இப்படி சூழ்நிலைகள் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது அவனுடைய வீட்டில் போதைக்கு பணம் இல்லை அப்படின்னா, அவங்க அப்பா ஒரு பாஸ்டராக இருந்தார். அவங்க அம்மாவுடைய நகைகளை, அக்காவுடைய நகைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு அடமானம் வைத்து 24 மணி நேரம் ட்ரக்ஸில் இருக்கிற வாலிபனாக மாறிவிட்டான். அவன் 24 மணி நேரம் ட்ரக்ஸில் இருக்கிறதுனால அவனுக்கு கோபம் வந்தால் என்ன செய்யறதுனே தெரியாமல் அவனுடைய இடது கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோடா பாட்டில் வச்சு கிழிச்சிருப்பான். இவ்வளோ வரைக்கும் ஃபுல்லாக கிழிச்சிருப்பான். வீட்டில் அம்மா அக்கா நகை கொடுக்க மாட்டேன்னாங்கன்னா அவங்களோட சண்டை போட்டு பீரோ கண்ணிலாம் உடைச்சிருந்ததுனால இங்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட வாலிபனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நாள் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அவன் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது போலீஸார் அவனை அரெஸ்ட் செய்தார்கள். அரெஸ்ட் செய்து ஜெயிலுக்கு கொண்டு போகும் பொழுது அவனுடைய தகப்பனார் ஒரு பாஸ்டராக இருந்தார். அவன் நிமித்தம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அவனுடைய காலிலெல்லாம் விழுந்து கேட்டார், எப்படி ஆயில நீ போதையிலிருந்து விடுதலை ஆகிவிடு, என்னால் ஊழியம் செய்ய முடியலன்னு கேட்டார். அவன் அதெல்லாம் கண்டுக்காமல் அதிகமாக போதையிலேயே அவன் மூழ்க ஆரம்பித்தான். இப்படி இருக்கும் பொழுது கோவிடில் அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அப்பா இறந்தனுடைய விளைவாக இன்னும் அதிகமாக அவன் போதைப் பொருளை பயன்படுத்த ஆரம்பித்தான். அப்படி இருக்கும் பொழுது ஜெயிலில் அவன் அரெஸ்ட் ஆகிற டைமில் அவங்க அம்மா அவனை பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு, நீ ஜெபித்து பார், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்றுவீரானால் நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் என்று ஒப்பு கொடுத்து பார், அவர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று சொன்னதனுடைய விளைவாக 3 நாட்கள் அவன் ஸ்டேஷனில் அவன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நடந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் அவனுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து அவை பார்த்து நான் ஜெபித்தால் அவர் என்னை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அவன் அந்த வாசலில் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பீர் என்றால் நான் உமக்கு உண்மையாக ஜீவிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் ஜெபித்ததனுடைய விளைவாக 3வது நாளில் எல்லாரும் நினச்சாங்க அரெஸ்ட் ஆயிடுவான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்தார். அவனை பிடித்து பயங்கரமாக திட்டி, இனிமேல் உன்னை அந்த காஞ்சிபுரம் பகுதி கருவேப்பம்பூண்டி கிராமத்துக்குள்ளே பார்க்கவே கூடாது, உன்னை பார்த்தா நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி அவனை பயங்கரமாக திட்டி அவனை அனுப்பிவிட்டார். ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி அவன் சந்தோஷத்தோடு எங்களிடத்துல வேதாகம கல்லூரியில் வந்து சேர்ந்தான். அவனை பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் சந்தேகம். ஆண்டவரை அவனை பார்க்கும்போது 24 மணி நேரம் போதையில் இருந்த மாணவன் எப்படி இருப்பான்? பாதி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பான். இப்போ தான் 4 நாள் தான் ஆச்சு அவன் போதையிலேருந்து வந்து. ஆண்டவர்கிட்ட பார்த்து நான் இப்படி மனசில் யோசித்தேன், நல்ல மாணவர்களை கொடுத்தா ஊழியக்காரங்களாக மாற்றலாம், இப்படிப்பட்ட மாணவர்களை எங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, இவங்கள ஊழியக்காரனாக மாற்றுறது சாத்தியம்தானா? ஆனாலும் எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு, நம்முடைய ஆண்டவர்னால எல்லாம் செய்ய முடியும், தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எங்களுடைய வேதாகம கல்லூரியிலே நாங்கள் ஜெப சூழ்நிலையை அதிகமாக உற்சாகப்படுத்துவது வழக்கம். தினந்தோறும் மாணவர்கள் 2 மணி நேரமாவது அவர்கள் ஜெப அனுபவத்தில் இருக்கணும். காலையில் நாங்கள் எல்லாரும் 5 to 6 நாங்கள் முழங்கால் நின்று ஜெபிப்போம். சாயந்தரம் 6 to 7 அவங்க பர்சனல் டைம், அதில் கண்டிப்பாக முழங்கால் நின்று தான் ஜெபிக்கணும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் மூளையினால் முடியாதது முழங்காலினால் முடியும். இந்த ஜெப காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது. ஜெப ஆவி அவனை பற்றி பிடித்தது. ராத்திரியில் அவனை ஹாஸ்டலில் நாங்கள் பார்க்குறது வழக்கம். யாராவது டார்மெண்ட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு எழும்பும்பொழுது இவனை பார்த்தா நைட் 12 மணிக்கு முழங்கால் நின்று ஜெபித்து கொண்டிருப்பான். 5 மணிக்கு தான் எந்திரிக்கணும், ஆனால் இவன் 4 மணிக்கே எந்திரிச்சு ஜெபித்து கொண்டிருப்பான். இதனுடைய விளைவாக 1 மாதம் கழிச்சு என்னிடத்துல வந்து கேட்டான், பாஸ்டர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பீங்களான்னு கேட்டான். சப்பா நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம். மீண்டுமாக அதிகமாக ஜெபத்தை அதிகப்படுத்தினான்.
ஆண்டவர் அவன் 2 மாதம் கழித்து கர்த்தர் அவனை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைத்தார். அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு போகும்போது மானுவலில் பயிற்சி கொடுத்து அனுப்புவோம். சுருக்கமாக 5 நிமிஷத்தில் எப்படி இயேசுடைய அன்பை ருசிச்சிங்க, எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்கன்னு சாட்சி சொல்லணும்னு சொல்லி அப்படி நாங்கள் அவனையும் அனுப்பியிருந்தோம். அவன் தன்னுடைய சபையில் சென்று வேதத்தை ஏந்தி கையில் ஏந்தி பலிபீடத்தில் நின்று இயேசு நல்லவர், இயேசுனுடைய வாழ்க்கையை மாற்றினார் என்று சாட்சி சொன்ன பொழுது முழு சபையும் அழுதது. காரணம், 24 மணி நேரம் ட்ரக் அடிக்டாக பார்த்த ஒருவனை இன்னைக்கு வெள்ளையும் ஏந்திக்கிட்டு கரங்களில் வேதத்தை எடுத்துக்கொண்டு இயேசு நல்லவர், அவருடைய நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று அவன் சாட்சி சொன்ன பொழுது எல்லாரும் அழுதார்கள், கர்த்தருக்கு நன்றி சொன்னார்கள். அல்லேலூயா. இதுதான் ஜெபம் செய்யும். ஆமென். நம் தேவனால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. தொடர்ந்து நாங்கள் மாணவர்களை ஒவ்வொரு வருடமும் வட இந்தியா பகுதிக்கு நாங்கள் மிஷினரி பிரயாணம் அழைத்து கொண்டு செல்வது வழக்கம். எப்படி ஆயிலும் அவர்கள் ஆத்தும பாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படியாக ஒரு முறை நாங்கள் கடந்து சென்ற பொழுது இந்த சாட்சி நீங்கள் அநேகர் அகஸ்டின் ஜெபகுமாரன் தன்னுடைய சாட்சியில் சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கருவிந்தியா என்ற ஒரு கிராமம் உண்டு. அந்த கிராமத்தில் இப்படி ஒரு குடும்பம், இப்படி ஒரு கிராமமே இருக்கிறது. அதாவது பெண் பிள்ளைகள் அவங்க பெருசாயிட்டாங்க அப்படின்னா 12 வயதில் அவர்கள் பருவம் எய்த உடனே அவர்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க 12 வயதில் அவங்க 18 வயசு பிள்ளைகளை போல காட்சி அளிப்பாங்க. இப்படி காட்சி அளிக்கும் போது அந்த இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது சாயந்தர நேரங்களில் கேளிக்கை காட்சிகள் நடக்கும். இந்த கேளிக்கை காட்சிகள் நடக்கும் பொழுது இந்த பெண்களை யாரெல்லாம் இப்படி இருக்கிறாங்களோ அவங்கள நடனம் ஆட விடுவாங்க. நடனம் ஆட விடும்போது இப்படி பெரிய மக்கள் கூட்டம் உட்கார்ந்துருக்கும். நமக்கு தெரியும், நம்ம 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் நாடக காட்சிகள் நடைபெற்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் அந்த பீகார் நடக்குது, கருவிந்தியான்ற இடத்துல. அப்போது அங்கே இருக்கிற பணக்காரர்களுக்கு எந்த பிள்ளையை அவங்க பிடிக்குதோ அந்த பிள்ளை நடனம் ஆடும்பொழுது ஒரு 10,000 ரூபா தூக்கி அந்த ஸ்டேஜில் வீசின பிறகு அந்த பணத்தை அந்த பெற்றோர்கள் எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளை இரவு அவனோடு அனுப்பி விடுவார்கள். இப்படித்தான் இன்றைக்கும் ஒரு கிராமமே இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆத்தும பாரம் வந்தது. பாஸ்டர், நாம் தமிழ்நாட்டில் ஆடுகிறோம், பாடுகிறோம், கொண்டாடுகிறோம். நாம் வாழ்கிற இந்திய தேசத்தில் இப்படி இருக்கிறது. நாம் வாழ்கிற இந்திய தேசத்தில் தானே இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நாம் தமிழ்நாட்டில் என்னமோ செஞ்சுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் உருவாகிறதை நான் பார்த்தேன். அவருடைய கண்கள் கலங்கினது. இப்படியாக நாங்கள் கடந்து சென்றிருந்த நாட்களில் அந்த மாணவனை கர்த்தர் போன வருஷம் ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு FMBBD மிஷன் ஃபீல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு குஜராத், மத்திய பிரதேசம்லாம் முடிச்சு வரும்பொழுது இமாச்சல் இருக்கும்போது இந்த ட்ரக் அடிக்டான மாணவனிடத்தில், விடுதலையான மாணவனிடத்தில் ஆண்டவர் பேசினார், நான் உன்னை இமாச்சல பிரதேசத்துக்கு மீண்டும் மிஷினரியாக அழைத்து கொண்டு வருவேன். இவன் என்னிடத்தில் எதுவுமே சொல்லலை. திருப்பி கல்லூரிக்கு வந்தான், மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தான். மறுபடியும் கர்த்தர் அவனோடு பேசினார். மறுபடியும் அவனோடு 3 முறை இடைப்பட்டதுனால அவன் என்னிடத்தில் கடந்து வந்து சொன்னான், ஆண்டவர் 3 முறை என்னோடு உறுதிப்படுத்திட்டாரு, நான் இமாச்சல பிரதேசத்துக்கு மிஷினரியாக போகிறேன் என்று சொன்னான். 3 வருஷத்துக்கு முன்னாடி 24 மணி நேரம் ட்ரக்ஸில் இருந்த மாணவன் 3 வருஷத்துக்கு பிறகு இப்போ ஆண்டுடைய அன்பை சுமந்து செல்கிற மிஷினரியாக கர்த்தர் மாற உதவி செய்தார். அல்லேலூயா. இதுதான் ஜெபம் செய்யும். அல்லேலூயா. சரி, தொடர்ந்து எங்களுடைய வேதாகம கல்லூரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு ஆத்தும ஆதாய பயிற்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். சிங்கப்பூர், மலேசியா, துபாய், சவுதி போன்ற நாடுகளில் அது மிகவும் தாக்கமுள்ளதாய் அமைந்தது. என்னுடைய விருப்பம் எப்படியாவது இந்த GCC கண்ட்ரிஸ் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். ஆமேன். போதகரோடு சேர்ந்து செய்யணும். ஆமேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் கத்தார் அல்லேலூயா சொல்கிறீங்க. பஞ்சாபி அல்லேலூயா நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் சொல்லலாம். கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேலைக்கு போயிட்டு வந்து நல்லா மூச்சை பிடிச்சிக்கலாமா? நல்லா மூச்சை பிடிங்க, நல்லா பிரிஸ்காக இருங்க. இது ஒரு பிரசங்கம் அல்ல, ஒரு இன்ட்ராக்ஷன். உங்கள் டயர்டெல்லாம் போகும். நல்லா மூச்சை பிடிச்சிக்கலாமா? நல்லா மூச்சை பிடிங்க. நான் சொல்கிற மாதிரியே அல்லேலூயா நீங்கள் சொல்லணும். சொல்லலாமா? ரைட். 1 2 3 அல்லேலூயா. கோயில் இருக்கவங்களாம் சைஸாக பார்க்குறீங்கன்னு சத்தமா எல்லாரும் சேர்ந்து, வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து அழகா உட்காந்துருக்காங்க. சில்ட்ரன்ஸ் ஸ்கூல், சில்ட்ரன்ஸ், வெரி குட். காட் பிளஸ் யூ. நல்லா மூச்சை பிடிச்சிக்கலாமா? பயப்படாதீங்க, ஆண்டவர் உயிரை கொடுப்பார், கவலையே படாதீங்க. நல்லா மூச்சை பிடிச்சி சேர்ந்து எல்லாரும் என் கூட சேர்ந்து 1 2 3 அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் சொல்கிறோன்னு. ஆமாம், நாளைய தலைவர்கள் எழும்புகிறாங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டில் கொடுக்கலாமா? வெரி குட். காட் பிளஸ் யூ. சரி, நேரம் இது பொதுவாக 4 மணி நேரம் நடத்துகிற கருத்தரங்கு. நமக்கு இருக்கிற நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். இதனுடைய கருத்தினுடைய தலைப்பு
ஷீஷனாகு ஷீஷ்னாக்கு. எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம், தனியாக யாரும் உட்கார வேண்டாம், அடிக்கடி நம்ம பக்கத்தில் பார்த்து பேச சொல்லுவோம், அதனால் சேர்ந்து உட்காந்துக்குங்க. ஓகே, பக்கத்துக்கு கை கொடுத்து சொல்லுங்க, ஷீஷனாகுங்க ஷீஷனாக்குங்க. பிரதர் வாங்க முன்னாடி வந்து உட்காந்துருங்க, இல்லைன்னா இந்த அண்ணன் கூட உட்காருங்க. ஆமாம், எல்லாரும் ஆமாம் நல்லா சொல்லணும். இன்னொரு டைம் கை கொடுத்து சொல்லலாமா? ஷீஷனாகுங்க ஷீஷனாக்குங்க. நல்லா கை கொடுத்து சொல்லுங்களேன், ஒரு 2 ரியாலுக்கு தான். ஆமென். சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட். எங்களுடைய கல்லூரியுடைய பேர் லேட்டரைன் பைபிள் காலேஜ். எங்களுடைய ஊழியத்தினுடைய பேர் லேட்டரைன் சர்ச் ஆஃப் காட் லேட்டரைன் மிஷன் என்று நாங்கள் அழைக்கிறோம். 3 செஷனாக நடத்துவோம். ஒரு ஃபர்ஸ்ட் செஷனில் எப்படி நல்ல சீஷனாக இருப்பது, 2வது செஷனில் மற்றவர்களை எப்படி சீஷனாக மாற்றுவது. 2 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று சுவிசேஷம் அறிவிக்கிறது, இன்னொன்று உபதேசம் அறிவிக்கிறது. குழந்தையை பெற்றெடுப்பது என்பது சுவிசேஷம் அறிவிக்கிறது, குழந்தையை வளர்த்துவது என்பது உபதேசம் அறிவிக்கிறது. ஓகே, 3வது செஷனில் என்ன பேசணும்? ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தட். இந்த செமினாருடைய ரொம்ப முக்கியமான காரியம்னா சுருக்கமாக 2 நிமிஷத்தில் எப்படி சுவிசேஷம் சொல்கிறதுன்னு, ஹவு டு ஷேர் த காஸ்பல் இன் 2 minutes. அதுதான் இதனுடைய செமினாருடைய முக்கிய நோக்கம். அதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ரைட். ஓகே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவரிடத்தில் திருத்துவம் இருக்கிறது, அப்படிதானே? என்னது? பிதா, குமாரன், பரிசுத்த. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. முந்தின ஸ்லைட். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அதுபோல் நம்மிடத்துலையும் திருத்துவம் இருக்கிறது. ஆவி, ஆத்ம, சரீரம். எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? சத்தமாக சொல்லாமே, ஆவி, ஆத்ம, சரீரம். நம்ம கொஞ்சம் சவுண்ட் வச்சா நல்லாயிருக்கும். ஆவி, ஆத்மா, சரீரம். சரி, ஒத்துக்கிறீங்களா? எல்லார்ட்டும் இருக்குது தானே? சரி, ரைட். இந்த பூமியில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைச்சப்ப எத்தனை நாள் அவங்க வாழ்ந்தாங்க? எத்தனை நாள் வாழ்வதற்காக அவங்களை படைச்சார்? இன்ஃபினிட்டி. வெரி குட். எட்டர்னிட்டி, நித்தியமாக. நித்தியம்னா அளவில்லாத வருஷங்கள். ஆனால் அவங்க பழம் சாப்பிட்ட பிறகு அது என்னவா மாறுச்சு? அவங்க ஆயுசு நாட்கள் எவ்வளவா மாறுச்சு? சொல்லுங்க, எல்லாருமே பைபிள் படிக்கிறவங்க தான். சொல்லுங்க, 900 வருஷம். சரி, ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் வந்தீங்கன்னா இன்னும் கம்மியாகும். எவ்வளோ வருஷம் சொல்லுங்க? 120 வருஷம். அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானே. என் ஆவி என்றைக்கும் அவனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே. சரி, சங்கீதம் 90 வரும்போது இன்னும் கம்மியாயிருச்சு. எவ்வளவு? 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். ஓகே, 900 இருக்கட்டும், 120 இருக்கட்டும், 70 இருக்கட்டும், 80 இருக்கட்டும். சரி, இவ்வளோ நாட்கள் வாழ்ந்த பிறகு மனுஷன் எங்கே போகிறான்? நான் பாஸ்டர், நீங்கள் வேறு மாதிரி பிரசங்கம் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்றீங்க. உங்களுடைய பார்வை அப்படி தான் இருக்கு. ஓகே, இந்த 80 வருஷத்துக்கு பிறகு மனுஷன் எங்கே போகிறான்? பரலோகத்துக்கு போகிறான். சரி, வாசிப்போம். எசேக்கியேலுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. சீக்கிரம் வாசிச்சா சீக்கிரம் விட்டுருவேன், இல்லைன்னா ஆல் நைட் செமினார் தான். ஓகே, எனக்கு கட்டளையிட்டபடியே பிரசங்கி 12:7. மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. சரி, இந்த 2 காரியம் சொல்லியிருக்குது. மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி. மண்ணுன்னா சரீரம். சரீரம் எங்கே திரும்புதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? பூமிக்கு. ஆவி எங்கே திரும்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? தன்னை தந்த தேவனிடத்திற்கு. சரிங்களா? நம்ம சொன்னோம் ஆவி, ஆத்மா, சரீரம்னு சொன்னோம். சரி, இப்போ சிலர் ஆவி ஆத்மா வேறன்னு சொல்லி பேசுவாங்க, சிலர் ஆவி ஆத்மா ஒன்றுன்னு சொல்லி டைகாட்டமி ட்ரைகாட்டமின்னு பேசுவாங்க. அது நம்ம பெரிய சப்ஜெக்ட்னு அதுக்குள்ளே போக விரும்பல. சிம்பிளாக நான் சொல்கிறேன், ஆவி என்பது எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம். அதனால தான் கொலை செய்கிறதும் பாவம், தற்கொலை செய்வதும் பாவம். சிலர் சொல்லுவாங்க கொலை செஞ்சால் தான் பாவம், தற்கொலை செஞ்சால் பாவம் இல்லைன்னு. இல்லை, ஆவிக்கு எஜமான் யார் தான்? ஆண்டவர் தான். அதனால ஆண்டவருக்குரிய காரியத்தை நம்ம கையில் வைக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை? உரிமை இல்லை. இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், அல்லது சீக்கியராக இருக்கட்டும், எல்லாருடைய ஆவி எங்கே போகுது? ஆண்டுகிட்ட போகுது. சரிங்களா? சரி, சரீரம் எங்கே போகும்? மண்ணுக்கு போகும். அப்போ மீதி எங்கே இருக்குது? மீதி என்ன இருக்குது? ஆத்துமா, அப்படி தானே? சரி, இது எங்கே போகும்? ரட்சிக்கப்பட்டிருந்தா? பிரதர் மட்டும்தான் பதில் சொல்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டிருந்தா? நம்ம இப்போ தான் கொண்டாடி முடித்தோம் குட் ஃப்ரைடே. இன்றைக்கு என்னுடனே கூட
பரதீசில் இருப்பாய். ரட்சிக்கப்பட்டிருந்தா அது பரலோகத்தின் ஒரு பகுதியாகிய பரதீசுக்கு போகும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ரட்சிக்கப்பட்டிருந்தா அது பரலோகத்தின் ஒரு பகுதியாகிய பரதீசுக்கு போகும். ரட்சிக்கப்படாது இருந்தா எங்க போகும்? அடுத்த ஸ்லைட், அதுக்கு முந்தின ஸ்லைட். ரட்சிக்கப்படாது இருந்தா எங்க போகும்? பாதாளத்துக்கு போகும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, பாதாளம் எங்க இருக்கு? பாதாளம் எங்க இருக்கு? கத்தார்லையா? பூமிக்கு அடியில் இருக்கு. சரிங்களா? சரி, அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க எங்கே போவாங்க? மரித்த பிறகு ஆத்மா எங்கே போகும்? பரலோகத்தின் ஒரு பகுதியாகிய பரதீசுக்கு போகும். ரட்சிக்கப்படாதவங்களுடைய ஆத்மா எங்கே போகும்? பாதாளத்துக்கு போகும். சரி, இதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா, இயேசு கிறிஸ்து வருவார். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை 1 தெசலோனிக்கேயர் வாசிக்கிற இமைப்பொழுது மறுரூபம் ஆவாங்க. சரீரம் மண்ணுக்குள்ள இருக்குது, ஆத்மா பரதீசில் இருக்கிறது, ஆவி ஆண்டுடைய கண்ட்ரோல் இருக்குது. இமைப்பொழுது நம்ம எல்லாரும் என்ன ஆயிடுவோம்? மறுரூபம் ஆயிடுவோம். சரி, 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு ஆண்டவர் ரட்சிக்கப்படாதவங்களை பாதாளத்திலிருந்து, சரீரம் எங்கே இருக்குது? மண்ணுக்கு அடியில். ஆத்மா எங்கே இருக்குது? பாதாளத்தில். ஆவி யாருடைய கண்ட்ரோல் இருக்குது? ஆண்டர் கண்ட்ரோல். அவங்களையும் ஆண்டு எழுப்பி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிறுத்தி ஆண்டர் அவங்களை எங்கே அனுப்புவார்? நரகத்துக்கு அனுப்புவார். அக்கினியும் பாதாளமும் மரணமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டது அப்படின்றத நம்ம வெளிப்படுத்தல பார்க்குறோம். சரி, ரைட், நெக்ஸ்ட் லைட். சரி, இப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் படைச்சதனுடைய நோக்கம் என்ன? சரி, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ அவங்க சொல்லுவாங்க பாதாளத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? சரி, அவங்கள குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரட்சிக்கப்படாதனால பாதாளத்துக்கு போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, ரைட்டு தான். ஓகே, அவங்கள குறித்து நம்முடைய பொறுப்பு என்ன? சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள்லாம் பரலோகத்தில் இருக்கும்போது ஒரு சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும். அக்கா, அண்ணா, அந்த இயேசு எங்களுக்கு சொல்லியிருந்தா நாங்கள் இந்த பாதாளத்துக்கு வந்திருக்க மாட்டோமே. ஒன்றாக வாழ்ந்தோம், ஒன்றாக வேலை செய்தோம், ஒன்றாக சாப்பிட்டோம், ஒரே இடத்துல இருந்தோம். அந்த இயேசுவை நீங்கள் எங்களுக்கு காண்பி கொடுக்க மறந்துட்டீங்களே. அந்த இயேசுவை சொல்லியிருந்தா நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோமே என்று அழுகிற ஒரு புலம்பலின் சத்தம் உங்களுடைய காதுகளில் கேட்கும். அன்னைக்கு நாம் என்ன செய்வோம்? அன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு முன்னமே இப்பொழுதே முந்திக் கொள்வோம். அல்லேலூயா. சரி, ஒரு மனுஷனை கர்த்தர் உண்டாக்குனார். மனுஷனை கர்த்தர் தான் உண்டாக்குனார். எத்தனை பேர் நம்புறீங்க? இங்கே யாரும் டார்வினிசம் இல்லையே, மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு. ஓகே, எல்லாரும் கர்த்தர் மனுஷனை கர்த்தர் தான் நம்ம படைச்சார் நம்புறீங்க. சரி, எதுக்காக படைச்சார்? ஓகே ஓகே, நமக்கு ரொம்ப வெரி குட் வெரி குட். சொல்லு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சரி, அதுக்காக கர்த்தர் ஒரு மனுஷனை எதுக்கு படைச்சார்னா அவரை தொழுது கொள்வதற்காக படைச்சார். ரைட்டுங்களா? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அப்படி தானே? அதனால தான் நம்ம நிறைய மியூசிக் எல்லாம் போட்டு நல்லா இப்போ புதுசாக ஆல்பம் எல்லாம் போட்டு நிறைய பாட்டு வந்துட்டு இருக்குது. ஓகே, சோத்திரம், கர்த்தர் நல்லவர். சரி, இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு மனுஷனை படைச்சதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லியிருக்கார். சொல்லுங்க, வாசிங்க. யோவான் 15:16 வாசிங்க. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். புதிய ஏற்பாட்டில் எதுக்கு கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தியிருக்கார்? ஒரு மனுஷனை கனி கொடுக்க. கனினா ஆவியின் கனி. நமக்கு தெரிஞ்சது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் ஆவியின் கனி. நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சீஷனோடு பேசுகிற காரியம் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பைபிள் காலேஜில். பின்னணியன்னு சொல்லுவாங்க. என்ன பின்னணியத்தில் கர்த்தர் பேசுகிறாருன்னா ஆத்துமா ஆதாயத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. இது எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியலை. அவங்க நினச்சிக்கிறாங்க வெறும் பாடுறதுக்கு மட்டும்தான் கர்த்தர் உண்டாக்கியிருக்காரு. அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ஒரு கிறிஸ்தவனை கர்த்தர் உண்டாக்குனதுடைய நோக்கம் அவன் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தெளிவாக கர்த்தர் சொல்றார். சீஷனோடு பேசும்போது பேசின வார்த்தை தான் இது. நான் உங்களை எதுக்காக ஏற்படுத்தினேன்? கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும். நீங்கள் போய் படித்து பாருங்கள், வீட்டில் நேரம் இல்லை. அதனுடைய பின்னணியத்தை பார்த்தீங்கன்னா ஆத்தும ஆதாயத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, நெக்ஸ்ட் லைன்.
ஓகே, அந்த ஸ்லைடு தான். சரி, இப்போ நீங்கள் உங்கள் கரன்சி நோட் இருக்குது. உங்கள் கரன்சி நோட் ரியால் ஹையஸ்ட் டினாமினேஷன் என்னது? 500, ரைட். இதில் ஒரு பக்கம் மாத்திரம் பிரிண்ட் ஆகிருக்கு, ஒரு பக்கம் பிரிண்ட் ஆகலை. செல்லுமா? செல்லா. அப்போ நம்ம வாழ்க்கையும் ஒரு பக்கம் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆராதிக்கிறோம், நல்லா ஆராதிக்கிறோம், 3 மணி நேரம் ஆராதிக்கிறோம், நல்லா. இப்போ கொஞ்சம் பேர் லைட் எல்லாம் போட்டு ட்ரம் எல்லாம் தட்டி புகையெல்லாம் போட்டு பயங்கரமாக ஆராதிக்கிறாங்க. ஓகே, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஈல்டிங் அப்படின்னு போட்டிருக்கிறேன். ஈல்டிங்னா கனி கொடுக்கறது, ஆத்தும ஆதாயம் செய்கிறது. ஒரு பக்கம் நல்லா பிரிண்ட் ஆகிருக்கு, ஒரு பக்கம் பிரிண்ட் ஆகலை. ஒரு பக்கம் பிரிண்ட் ஆன நோட்டு கத்தாரில் செல்லுமா? செல்லா. அப்போ நம்ம நோட்டு செல்லுமா? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்கள் நோட்டு செல்லுமா? உங்கள் நோட்டு பரலோகத்தில் செல்லுமா? கேளுங்க, நல்லா கை கொடுத்து கேளுங்க. கோயில் இருக்கிறது தான் முக்கியமாக கேட்கணும். கேளுங்க, உங்கள் நோட்டு செல்லுமா? முழக்கிறாங்க கிறிஸ்தவங்க இன்னைக்கு. புகை போடுறான், ஆல்பமாக ரிலீஸ் பண்ணுறான். பண்ணு. ஆத்தும ஆதாயத்தில் உன்னுடைய பங்கு என்னையா? நீ கெட்டது இல்லாமல் கிறிஸ்தவத்தையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்கிற. எல்லாத்தையும் மயக்கிட்டு இருக்கிறாங்க, வெறும் பாட்டிலேயே மயக்கிட்டு இருக்காங்க. வேத தெளிவா சொல்லுது, ஒரு மனுஷனை உண்டாக்கக்கூடிய 2 நோக்கம். அவன் கர்த்தரை ஆராதிக்கணும். அவன் ஆராதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியே 3 மணி நேரம் ஆராதனையில் செலவு பண்ணா 1 மணி நேரமாவது ஆத்தும ஆதாயத்தில் செலவு செய்யணும். இது எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு தெரியும்? இந்த குத்தாட்டம் போடுற எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு தெரியும்? மியூசிக்லேயே ஒரு பாஸ்டர் பாட்டுறது குறித்து இன்னொரு விசுவாசி சொன்னார். அதான் அவர் பெருமையாக சொல்றார். ஐ ஸ்லீப் இன் யுவர் வர்ஷிப், ஐ வாக் இன் யுவர் வர்ஷிப், ஐ ட்ரிங்க் யுவர் வர்ஷிப். அடேங்கப்பா, வசனம் தெரியாத முட்டாள் அப்படி தான் இருக்கணும். எவனாவது பாட்டை போடுவோம், அதில் ஸ்லீப் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். வசனம் தெரிஞ்சவன் அப்படி இருக்க மாட்டான். அவனுக்கு கொஞ்சம் பகுத்தறிவு வேலை செய்யும், ஆறாத அறிவு கொஞ்சம் வேலை செய்யும். 5 அறிவு அது அனிமலுக்கு. மனுஷன்னா அவனுக்கு 6ஆம் அறிவு வேலை செய்யும். அவன் கொஞ்சம் வசனத்தை யோசிப்பான். வசனம் நம்மளை படைச்ச ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, வசனத்தை எழுதி கொடுத்துருக்காரு பைபிளில், அது என்ன சொல்லியிருக்கு. அவன் அப்படி பேச மாட்டான். அவனுக்கு புரியும், ஐயோ என் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின்படி என்னை துதிக்க ஏற்படுத்தின ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின்படி ஆத்துமாதாயத்தை உண்டாக்கத்தானே என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இதை சாத்தான் பார்த்தான், மயக்கடா இந்த கிறிஸ்தவனை, நீ ஆடு பாடு கொண்டாடு, எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் பாம்பு தவளையை பிடிச்சிருக்கிற மாதிரி நான் ஆத்துமாக்களை பிடிச்சிருக்கிறேன். என் வாயில் கை வச்சாதான் எனக்கு பிரச்சனை. அது இல்லாமல் நீ ஆல்பம் போட்டா என்ன, நீ பாடுனா என்ன, காருக்கு கீபோர்டு வாசா என்ன, JBL ஸ்பீக்கர்ஸ் வச்சிருந்தா எனக்கு என்ன? ஐ எம் நாட் டிஸ்டர்ப்ட் அட் ஆல். சாத்தா ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்துருக்கான். கிறிஸ்தவமே எங்கே போயிட்டு இருக்கிற? கிறிஸ்தவமே வேர் ஆர் யூ ஹீடிங் டு? உன்னை படைத்த நாயகருடைய நோக்கத்தை நீ மறந்தாயே. உனக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினுடைய நோக்கத்தை நீ மறந்தாயே. கிறிஸ்தவம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இளைய சந்ததிகளை எங்கேயோ திருப்பி ராங் டைரக்ஷன்ல டீட்ராக்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கிறோம். நாம் அறிந்தோ அறியாமலேயே டீட்ராக்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கிறோம். எங்கேயோ போய்கொண்டிருக்கிறாங்க. பாட்டை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. வாசனம் தெரியல. பரலோகத்தில் நம்முடைய நோட்டு செல்லட்டும். அல்லேலூயா. சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட். கொஞ்சம் சீக்கிரம். சரி, ஒரு மனுஷனை கர்த்தர் உண்டாக்குனார்னு நம்புறீங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக கேட்குறேன், உங்களை கர்த்தர் தான் உண்டாக்குனாரா? எத்தனை பேர் நம்புறீங்களா? கை மேலே வர மாட்டேங்குது. இவர்கிட்ட ஏதாவது பதில் சொல்லி மாட்டிக்கூடாதுன்னு பயங்கர பத்திரமா உட்காந்துருக்கீங்க. நீங்கள் எப்படி சொன்னாலும் நாங்கள் கேட்போம். சரி, கர்த்தர் தான் உங்களை படைச்சார் நம்புறீங்கன்னா ஏன் நிறையா டைமில் முறுமுறுக்கிறீங்க? ஏன் தான் பிறந்தனோ தெரியல, எதுக்கு தான் என்ன பெத்தாங்களோ தெரியல, அப்படி முறுமுறுக்கிறோம் இல்லையா? நிறையா பேர் முறுமுறுக்கிறாங்க. சரி, அப்படி உங்களுக்கு தெரிலன்னா ஒரு வசனத்தை நான் காமிக்கிறேன், வாசிங்க. யோவான் எழுதின புஸ்தகம் முதலாவது யோவான் முதல் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். சரி, இங்க யாரை குறித்து வேதம் சொல்லுதுன்னா, முன்னாடி வசனத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. அவர்கள் தேவனுடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்னு சொல்லிட்டு அவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்த. அப்படின்னா அவங்க பிறக்கிறது பிளான் பண்ணி, இவங்க இந்த சகோதரன் இந்த நேரத்தில்
நேரத்தில் இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த ஊரில் இந்த நொடியில் பிறப்பான்னு திட்டம் பண்ணி பரலோகத்தில் எழுதி உங்களை பர்பஸோட கர்த்தர் அனுப்பிச்சிருக்கார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை திட்டம் பண்ணி அனுப்பிச்சிருக்கார். உங்களை பர்பஸாக தான் அனுப்பிச்சிருக்கார். ஏதோ பிறந்த நினச்சிக்காதீங்க. அப்பா அம்மா விரும்பினதுனாலையோ இல்லை அம்மா விரும்பினதுனாலையோ, எல்லாம் பொட்ட பிள்ளைகளாக பிறந்துருச்சு, ஒரு பையனாவது ஆம்பளையாக பிறக்கணும் அம்மா விரும்பினதுனாலையோ இல்லை அப்பா விரும்பினதுனாலையோ நீங்கள் பிறக்கலை. உங்களை உருவாக்கி பர்பஸாக பிளான் பண்ணி உங்களை கெசட்டில் புஸ்தகத்தில் எழுதி வச்சு தான் ஆண்டவர் அனுப்பிச்சிருக்கார். எதுக்கு? 2 நோக்கம். என்ன நோக்கம்? தேவனை ஆராதிக்கணும், ஆத்துமாதாயம் செய்யணும். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, இப்போ புரிஞ்சுதா 2 நோக்கம்? கையை கொடுத்து தான் கேளுங்களேன். பாஸ்டர், நாங்கள் கத்தார் வர்றதுக்கு தான் ஆண்டவங்களை படைச்சார்னு நினச்சோம். கத்தார் வந்து சம்பாதிச்சு அங்கே கோடிகளை சம்பாதிச்சு அங்கே ஒரு மாடிகளை ஆடிகளை வாங்குறதுக்கு தானே கத்தாரங்களை படைச்சாருன்னு நினச்சோம். நீங்கள் வித்தியாசமாக போதிக்கிறீங்களே. நான் வித்தியாசமாக போதிக்கல, வசனத்தை தான் போதிக்கிறேன். கர்த்தர் நம்மை படைத்த நோக்கம் அவரை நல்லா தொழுது கொள்ளணும், 2வது ஆத்துமாதாயம் செய்யணும். சரி, ரைட். இப்போ நீங்கள் ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த பாஸ்டர் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கார், பல லட்சங்களை கொடுத்து வாங்கியிருக்கார், ரைட்டா? ஆனால் இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த கீபோர்டு, இந்த மிக்சரு, இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பாஸ்டர் நினச்ச மாதிரி விரும்பின மாதிரி செயல்படலை. என்ன நினைப்பார் இதை குறித்து? சொல்லுங்க. பல லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கார், அவருடைய விருப்பம்படி அது செயல்படலை, அவர் பர்பஸ் சால்வ் ஆகலை, அவர் நினச்ச மாதிரி. என்ன நினைப்பார் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் குறித்து? கொடுத்துட்டு வேற வாங்கணுன்றது நினைக்கிறதுக்கு முன்னாடி அப்படி எதுவுமே பண்ண முடியலன்னா, கரெக்டாக சொன்னீங்க, வேஸ்ட். அப்படி தான் அநேக நேரங்களில் நம்மை குறித்தும் ஆண்டவர் நினைப்பார். அவர் என்ன நோக்கத்துக்காக நம்மளை உண்டாக்கினாரோ அந்த நோக்கம் நிறைவேறலைன்னா நம்மளை குறித்து அவர் என்ன நினைக்கக்கூடும்? வேஸ்ட்டு. அந்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாது. அந்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்காக தான் 6 மணி நேரம் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். 6 மணி நேரம் ஒரு சொட்டு ரத்தத்தை கூட தனக்குன்னு வைத்துக்கொள்ள, எல்லா சொட்டு ரத்தத்தையும் நமக்கே கொடுத்தார். அல்லேலூயா. எதுக்கு? நம்மை ஆசீர்வதிக்க, நம் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டு எதுக்கு இதெல்லாம் சொன்னார்? கடைசியா உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ உங்களை கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு நோக்கம் உங்களை ஆசீர்வாதமாக வைத்து உங்கள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட. ஐ வில் மேக் யூ எ பிளெஸ்ஸிங். ஐ வில் மேக் யூ எ பிளெஸ்ஸிங். ஆனால் நிறைய கிறிஸ்துவங்க அதை மறந்துட்டாங்க. சரி, நான் பிறகு சொல்கிறேன் எப்படி மறந்தாங்க. ஓகே, இப்போ கர்த்தர் உங்களை படைச்சார், ரைட்டா? ஓகே, அப்போது ஆண்டவர் உங்களை படைச்சார்னா, ஆண்டவர் நீங்கள் முடிச்சு போகும்போது ரோமர் 14:12 சொல்லுதுன்னு எல்லா வசதி வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு என்ன கொடுக்க வேண்டும்? கணக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ரோமர் 14:12 இருக்குது. சரிங்களா? ரைட். என்ன கணக்கு ஒப்புவிக்க போகிறோன்னு நான் சொல்கிறேன். வாசிப்போம். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம். வெளிப்படுத்துதல் ஸ்லைட். வெளிப்படுத்தல் 14:13 வாசிங்க. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். ஆவியானவர் ஆவியானவர் ஆவென்று திருவுளம் பற்றினார். சரி, இப்போ நம்ம மரிக்கும் போது வேதம் சொல்லுகிறது நம்முடைய கிரியைகள் நம்ம கூட வரும். சரி, நம்ம கூட என்ன வரும்னு நினைக்கிறீங்க? நம்ம கூட என்ன வரும்? நம்ம ஜெபித்த ஜெப நேரங்கள், நம்முடைய வேத வாசிப்பு நேரங்கள், தேவராஜ்யத்துக்காய் செலவழித்த பணங்கள், நாம் ஆதாயம் செய்த ஆத்துமாக்கள், இதுதான் வரும் நம்ம கூட. இதை தவிர நம்ம சம்பாதிச்ச பட்டம் வராது, நம்ம போன ஆடி கார் வராது, நம்ம கட்டின மாடி வீடுகள் வராது, நம்ம சம்பாதிச்ச எதுவுமே வராது. நம்ம கூட பரலோகத்துக்கு வர்றது இந்த 4 தான். என்னது? தெபித்த ஜெப நேரங்கள், வேத வாசிப்பு, தேவ சமூகத்து நேரங்கள், தேவனுக்காக கொடுத்த காணிக்கைகள், ஆதாயம் செய்த ஆத்துமாக்கள். சரிங்களா? ஓகே. ஆண்டவர் நம்மளை குறித்து முதல்ல கணக்கு கேட்கறது, ஆண்டவர் நம்ம கொடுத்த பெரிய பொக்கிஷம் எதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே, உலகத்தில் நேரம்.
சுகம் போச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் திருப்பி வாங்கிக்கலாம். we can regain our health. பணம் போயிடுச்சுன்னா ஓட்டி செஞ்சோம்னா வாங்கிக்கலாம். we can regain our wealth. நேரம் போனால் கிடைக்குமா? கிடைக்காது. ஆண்டவர் நம்மகிட்ட முதல்ல கணக்கு கேட்குறது, 80 வருஷத்தை உனக்கு கொடுத்தனே அதை குறித்து கணக்கு கொடு. உலகத்தில் உனக்கு 80 வருஷம் கொடுத்தேன் இல்லையா, அதை குறித்து எனக்கு முதல்ல கணக்கு கொடு. ஐடி ஃபீல்டில் வேலை வாங்குறது பெருசு இல்லை. ஆண்டோட ஜோம் பண்ணால் கொடுப்பார். எனக்கு நான் அப்படி தான் ஜோம் பண்ண கத்த எனக்கு கொடுத்தார். ஆனால் கொடுத்தா அதுக்கு பிறகு கேட்பாரு, 1 லட்ச ரூபா சம்பளத்தை கொடுத்தேன் இல்லையா, அந்த 1 லட்ச ரூபாவில் தேவராஜ்யத்துக்கு நீ என்ன செஞ்ச? 1 லட்ச ரூபாய்க்கு கணக்கு கொடு. 2 தாளந்து கொடுத்தவங்கிட்ட கத்தர் கணக்கு கேட்டார். எத்தனையா கொடுத்தான்? 4 கொடுத்தான். 5 தாளந்து கொடுத்தவன் 10 கொடுத்தான். 1 தாளந்து கொடுத்தவன் ஒன்றுமே கொடுக்கல. இப்படித்தான் கத்தர் நம்ம கொடுத்தா முதல்ல நம்முடைய நேரங்களை குறித்து கத்தர் கணக்கு கேட்பார். 2வது நம்ம கொடுத்த டேலண்ட்ஸை குறித்து கத்தர் கணக்கு கேட்பார். 3வது கத்தர் நம்ம கொடுத்த ரிசோர்ஸஸை குறித்து கணக்கு கேட்பார். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க, உங்கள்கிட்ட கணக்கு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வெள்ளை சிங்காசன் நியாய தீர்ப்பில் அங்கே யாரும் வரமாட்டாங்க. நீங்களும் உங்களை படைச்ச ஆண்டவர். நம்முடைய கணவர் இருக்க மாட்டார், நம்முடைய மனைவி இருக்க மாட்டாங்க, நம்முடைய பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, நாமும் அவருடைய ஆண்டவர். அப்போ கேட்பார், உனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தேன்னா நீ என்ன செஞ்ச? என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, ஜாயலுக்காஸ் போனேன், நல்ல நெக்லஸாக வாங்கினேன், ஓகே. சென்னை சில்க்ஸ் போனேன், பை 1 கெட் 1 ஆஃபரில் வாங்கினேன், ஓகே, எல்லாம் சரிதான். உன் பணத்தை தேவராஜ்யத்துக்கு என்ன செலவு செஞ்ச? உன்னுடைய காசை தேவராஜ்யத்துக்கு என்ன செஞ்ச? அந்த கணக்கு எனக்கு கொடு. அதெல்லாம் உலகத்தில் அழிஞ்சு போயிடுச்சு. இந்த பரலோகத்தில் கணக்கில் இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த 4 காரியம் தான். அதுக்குரிய கணக்கை கொடு. என்ன கணக்கு கொடுப்போம்? அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்கள் கணக்கு செல்லுமா? என்ன முறைக்கிறீங்க சைசா? கிறிஸ்தவமே, நீ எங்கே போயிட்டுருக்க? கிறிஸ்தவமே, நீ எங்கே போயிட்டுருக்க? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்தியாவில் 17 செகண்டுக்கு ஒருத்தங்க மறிக்கிறாங்க. இந்தியாவுடைய டெத் ரேட் எவ்ரி 17 செகண்ட் we are losing a person. ஒருத்தன் செத்தாச்சு. அடுத்த 17 செகண்ட் அடுத்த ஆள் செத்தாச்சு. அடுத்த 17 செகண்ட் மறிச்சாச்சு. எங்கே போகிறாங்க? எங்கேயா போகிறாங்க? சொல்லுங்க, எங்கே போகிறாங்க? பாதாளத்துக்கு போகிறாங்க. நானும் ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொன்னாரே ஆண்டவர். அந்த ஜீவனை பரிபூர்ணமாய் பெற்றிருக்கிற நாம் என்ன செய்கிறோம்? 17 செகண்டுக்கு ஒரு ஆள் போயிட்டு இருக்கிறான் பாதாளத்துக்கு. நம்ம ஆடுகிறோம், பாடுகிறோம், கொண்டாடுகிறோம். கிறிஸ்மஸ் வந்தால் பிளாக் ஃபாரஸ்ட்டாக சாப்பிடுகிறோம், சிக்கனை வெட்டுறோம். நல்லது. இந்தியாவில் 144 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னும் அறிவிக்கப்படாத 2172 மக்கள் இனக்கூட்டம் இருக்கிறது. 6,40,000 கிராமங்கள் இன்னும் இயேசுவை அறியாமலேயே இருக்கிறாங்க. நாம் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இயேசுவை அறியாத 6,40,000 கிராமங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. ஒரு முறை அகஸ்டின் ஜெபகுமாரன் ஒரு மலைக்கு போனார் ஊழியம் செய்வதற்கு. அந்த மலைக்கு ஆண்டவர் சொல்லிட்டு இருந்தாரா, நீ போன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் சொன்னாரா, ஆண்டவர் அடுத்த மாதம் போகிறேன். அடுத்த மாதமும் சொன்னாரா, அவர் சொன்னார் அடுத்த மாதம் போகிற ஆண்டவர். அடுத்த மாதமும் சொன்னாரா, அந்த மாதம் போனாரா. அந்த மலைக்கு 6 மணி நேரம் நடக்கணும். ஒத்தையடி பாதை தான். நாங்கள் போயிருக்கிறோம். அந்த மலைக்கு மேலே 400 கிராமங்கள் உண்டு. 6 மணி நேரம் நடந்த பிறகு ஒரு மனுஷன் கண்ணில் தென்பட்டான். அவனை பார்த்தோன்னே சொன்னாரான், ஏசு நல்லவர், ஏசு உன்னை வாழ்வழிக்கிறார், உன்னை வாழ வைப்பார். அவன் ட்ராக்ஸ் வாங்கினதா மிச்சம். ஓன்னு கதற ஆரம்பித்தானா, ஓ என்று அழுக ஆரம்பித்தானா. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன் அழுகிற? சொல்லிட்டு அழு. அவனால் அழுகி அடக்க முடியல, அழுதுட்டே இருந்தான். மறுபடியும் கேட்டார், ஏன் அழுகிற? அவனால் சொல்ல முடியல. இவர் உடனே வெயிட் பண்ண ஆரம்பித்தார். அவன் 20 நிமிஷம் 1/4 மணி நேரம் அழுத பிறகு சொன்னானா, இந்த இயேசுவை 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தீன்னா என்னுடைய தங்கச்சியுடைய 6 மாத குழந்தைய நான் நரபலி கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னானா. ஒரு மந்திரவாதி சொன்னான்றக்காக தன்னுடைய தங்கச்சியினுடைய 6 மாத குழந்தைய, அங்கே அன்றைக்கும் அப்படி பழக்கம் இருக்குது. வெள்ளாமல் வரலன்னா மந்திரவாதிகிட்ட போய் கேட்பாங்க, ஏன் வெள்ளாமல் வரலன்னு. அவன் தலைச்சன் பையனை பேரை சொல்லுவான். அவன் தலையை வெட்டி நிலத்துக்கு அடியில் புதைச்சா வெள்ளாமல் வருன்ற நம்பிக்கை இன்றைக்கும் கர்வார் இன மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது, ஐயோ நம்ம தாமதம் பண்ணதுனால ஒரு உயிர் போச்சே.
ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரம் ஆயிரமாய், ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரம் ஆயிரமாய், அன்றாடம் இந்த மண்ணடியில் அழிந்து மாள்கின்றாரே. அன்றாடம் இந்த மண்ணடியில் அழிந்து மாள்கின்றாரே. பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுகுலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் மனுகுலம் அதையும் ரட்சிப்பீரே. இன்றைக்கும் இப்படிப்பட்ட சாவுகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். தேவனை பெற்றிருக்கிற நாம், ஜீவனை பரிபூர்ணமாய் பெற்றிருக்கிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் நிறையா ஸ்லைட்ஸ் உண்டு. நெக்ஸ்ட் ஸ்லைட். இன்னும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதிலும், இந்தியாவை பற்றி சொன்னேன், உலகம் முழுவதிலும் 7000 இன மக்கள் இன்னும் அறிவிக்கப்படலை. இன்னும் அந்த 10/40 விண்டோ அப்படிம்பாங்க, மக்கள் அதிகமாக வாழுகிற இடம், அதில் 65 ஜனக்கூட்டம் இன்னும் இயேசுவை குறித்து கேள்விப்படலை. 95% இன்னும் சந்திக்கப்படாதலாம் இருக்கிறாங்க. 25 நாடுகளில் இன்னும் 1% கிறிஸ்தவர்கள் கூட இல்லை. இந்தியாவிலையும் சைனாவிலையும் இன்னும் 1 to 10% தான் இயேசுவை அறிந்தவங்க இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன். நிறைய சோசியல் இஷ்யூஸ் நடக்குது. குழந்தைகளை பற்றி மாத்திரம் எடுத்திருக்கிறேன். 4 கோடி குழந்தைகள் ஒவ்வொரு வருஷமும் அபார்ஷன் செய்யப்படுறாங்க. 4 கோடி குழந்தைகள் அபார்ஷன் செய்யப்படுகிறது. 1 கோடி பெண்கள், சின்ன பிள்ளைங்க வருஷம் புதுசாக விபச்சாரத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. சைல்டு ப்ராஸ்டியூஷன். 10 கோடி மக்கள், 10 கோடி குழந்தைங்க தெருவில் பிச்சை எடுக்கிறவங்களா ஒவ்வொரு வருஷமும் மாறிட்டு இருக்காங்க. 1 கோடி மக்கள், 1 கோடி குழந்தைங்க ஒவ்வொரு வருஷமும் எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டு பிறந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் 10 கோடியிலிருந்து 20 கோடி குழந்தைங்க ஒவ்வொரு வருஷமும் அடிமைத்தனத்துக்குள்ள விற்கப்பட்டு கொண்டிருக்காங்க, ஸ்லேவ் மார்க்கெட்டில். இயேசுவை வாழ்வழிக்க வந்தவரை, ஜீவன் உண்டாக வந்தவர் அழகா பாடணும், என வெக்கப்பட விட மாட்டார். நல்லது, இந்த வாழ்வை மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்குறோமா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. இந்தியா அறிவிக்கப்படாத கிராமங்கள், அந்த ரெட் டாட்ஸ் போட்டிருக்கு, இன்னும் அறிவிக்கப்படாத இடங்கள் உலகத்தில். நெக்ஸ்ட் ஸ்லைட். உலகத்தில் இந்த ஏரியாவில் இன்னும் அறிவிக்கப்படலை. நாம் 2ஆம் வரைக்கும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இயேசுடைய பேரை ஒரு முறை கூட கேள்விப்படாதவங்க இன்னைக்கு ஏராளமான கோடிகள் உண்டு. நெக்ஸ்ட் ஸ்லைட். இன்னும் நேபாளுடைய பள்ளத்தாக்குகள் இன்னும் சந்திக்கப்படாததாகவே இருக்கிறது. மக்கள் கூட்டங்கள் திரளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மால்தீவ் ஐலாண்ட் இன்னும் அறிவிக்கப்படாத இடங்கள் நிறைய இருக்குது. காங்கோ ஜங்கிள்ஸ் மிகவும் அடர்த்தியானவைகள், அங்கேயும் மக்கள் வாழ்கிறாங்க, நம்மளால ரீச் பண்ண முடியல. டிபெட்டியன் பிளாட்டியூ இன்னமும் அந்த பள்ளத்தாக்கு சந்திக்கப்படாதே இருக்குது. மெக்கா சிட்டி உங்களுக்கு தெரியும், சவுதியில் கிறிஸ்தவங்க கால் வைக்க முடியாது. நான் ஜெட்டாவுக்கு பயணம் செஞ்சேன். பஸ்ஸை புக் பண்ணலான்னு போனால் ஒன்லி முஸ்லீம்ஸ்ன்னு போட்டிருக்கு. கிறிஸ்தவம் இருந்தால் அந்த வழியாக கூட விட மாட்டேன்றாங்க. நான் கேட்டேன், காரில் போனால் எப்படி போவாங்க? அதுக்கு வேறு ரூட் வச்சுருக்காங்களாம். இன்னும் எப்படி கிராமங்கள் இருக்கிறது. அல்ஜீரியன் சஹாரா டெசர்ட் இன்னும் வறண்டதாக இருக்குது. அதில் மசாப் அப்படின்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. காங்கோ ஜங்ஸில் ஃபிக்மின்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம், ஜீவனை பெற்றிருக்கிற நாம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நாம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து என்ன பதில் சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட? நெக்ஸ்ட் ஸ்லைட். அதனால தான் சரி, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். சரீரம், ஆத்துமா, இதில் அதிகமாக வாழ போகிறது எது? சரீரம், ஆத்துமா, அதிகமாக வாழ போகிறது எது? ஆத்துமா. எவ்வளோ வருஷம் வாழ போகுது?
அளவில்லாத வருஷங்கள். சரீரம் 80 வருஷம் தானே. ஓகே, அப்படின்னா நம்ம அதிகமான நேரத்தை எதுக்கு அதிகமாக செலவு செய்கிறோம்? நேரத்தை அதிகமாக எதுக்கு செலவு செய்கிறோம்? சொல்லுங்க சத்தமா. வசமாக மாட்டிக்கிட்டோம் நினைக்கிறீங்க தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்க்கு வந்து. சரி, பணத்தை எதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறோம்? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, இது சரியா? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, இது சரியா? நீங்கள் தான் சொன்னீங்க சரீரம் கொஞ்ச நாள் தான் வாழப்போகுதுன்னு. நீங்கள் தான் சொன்னீங்க ஆத்மா தான் ரொம்ப வருஷம் வாழப்போகுதுன்னு. ஆனால் சாத்தா நம்மளை பார்த்து பயப்படாததுக்கு ஒரு காரணம் என்னென்னா, கிறிஸ்தவனுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் செயல்பட மாட்டான். கிறிஸ்தவனுக்கு அவன் வச்ச பேர் எல்லாம் தெரிஞ்ச முட்டாள். அவனுக்கு நல்லா தெரியும் சரீரம் 80 வருஷம் தான்னு, ஆனால் அதிகமான நேரத்தை சரீரத்துக்கு தான் செலவு பண்ணுவான். அவனுக்கு நல்லா தெரியும் ஆத்மா தான் அளவில்லாத வருஷங்கள் வாழப்போகுதுன்னு. அப்படி இருந்தும் அவன் பணத்தை அதிகமாக சரீரத்துக்கு தான் செலவு செய்வான். சாத்தா நம்மளை பார்த்து நம்ம பாடுற பாட்டுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். நீ கார் கீபோர்டு வாங்கினா என்ன, JBL ஸ்பீக்கர்ஸ் போட்டால் என்ன, எனக்கு என்ன, எனக்கு ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட். என்னைக்கு சத்தியம் தெரியுமோ அன்னைக்கு தான் சாத்தானுக்கு யாகையில் அடித்த மாதிரி நெத்தியில் ஆணி அடிக்கிறோம். அல்லேலூயா. சரி, பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. முதல்ல உங்கள் ஆத்மாவுக்காக வாழுங்க, அடுத்தது அழிந்து போகிற ஆத்மாவுக்காக வாழுங்க. முதல்ல நம்ம ஆத்மாவுக்காக வாழணும், அடுத்தது அழிந்து போகிற ஆத்மாவுக்காக வாழணும். கை கொடுத்து நல்லா குளிக்க சொல்லுங்க. சோல் சென்டர் லைஃப் வாழுங்க, பாடி சென்டர் லைஃப் வாழாதீங்க. கிறிஸ்தவம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை என்ன? பாடி சென்டர் லைஃப். ஆண்டவர் பைபிள் என்ன டீச் பண்றாரு? ஆத்மாவை மையப்படுத்தி வாழு. கிறிஸ்தவனுக்கு காதில் செவிடங்காதில் உள்ள சங்கு மாதிரி தான் ஊதிட்டே இருக்கார் ஆண்டவர், கேட்கறதே இல்லை. திரும்பி இந்தியில் சொன்னா தௌபி தௌபி தௌபி. அவங்க பாடி சென்டர் லைஃப் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. தேவராஜ்யம் சாத்தான் பார்த்தா, நீ என்னவும் பண்ணு, எவ்வளோ கிறிஸ்மஸும் கொண்டாடு, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நரகத்துக்கு கூப்பிட்றவனை நான் கூட்டிகிட்டே போயிட்டே தான் இருக்கேன். நீ கிறிஸ்மஸில் கேக்கு சாப்பிட்டா என்ன பிரச்சனை, நீ ஆட்ட பிரியாணி சாப்பிட்டா என்ன, மந்தி சாப்பிட்டா எனக்கு என்ன பிரச்சனை, நான் கூப்பிட வேண்டியவனை நான் கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருக்கேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. இன்றிலிருந்து ஒரு முடிவுக்கு வரும், ஆண்டவரே நான் ஆத்மாவை மையப்படுத்தி வாழ்வேன். ஆண்டவரே லெட் மீ லிவ் அ சோல் சென்டர் லைஃப் காட், நாட் த பாடி சென்டர் லைஃப். ஆண்டவரே நான் ஆத்மாவை மையப்படுத்தி வாழட்டும். முதல்ல என்னுடைய ஆத்மாவுக்காக வாழட்டும், அடுத்தது அழிந்து போகிற ஆத்மாவுக்காக வாழட்டும். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை அந்த தோட்டத்தில் வச்சப்ப சொன்ன அந்த பழத்தை சாப்பிடும்போது சாக, அப்படின்னு என்ன அர்த்தம்? சாகவே சாவாயின்னு 2 டைம் சொன்னார். 2 மரணம், ஆத்மாவில் மரணம், சரீரத்தில் மரணம். முதல் மரணம் எங்கே நடந்துச்சு? ஆதாம் ஏவாள வாழ்க்கையில், ஆத்மாவில். சரி, சரீரத்தில் எப்போ நடந்துச்சு சொல்லுங்க? 900 வருஷம் கழிச்சு நடந்துச்சு, அப்படி தானே? சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஆத்மாவில் நடந்த அப்பவே சரீரத்திலையும் மரணம் நடந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? ஓகே, நம்ம இன்னும் சந்ததியிலேயே உட்காந்துருக்கோம். அவர் சர்ச்சில் சொன்னாங்க இனப்பெருக்கம், நாங்கள் நம்ம இனப்பெருக்கம் சந்ததி. ஓகே, அவங்க 2 பேரை கம்பேர் பண்ணி சொல்லுவோம். வித் ரெஸ்பெக்டிவ் டு ஆடம் அண்ட் ஈவ் என்ன நடந்திருக்கும்? இறந்திருப்பாங்க, நரகத்துக்கு போயிருப்பாங்க. ஆத்மாவில் மரணம் நடந்த அப்பவே சரீரத்திலையும் நடந்திருந்ததுன்னா அவங்க எங்கே போயிருப்பாங்க? நரகத்துக்கு. அதனால தான் ஆண்டவர் அவங்களுக்கு செகண்ட் சான்ஸை கொடுத்து, நீ போய் என்னை தொழுது கொண்டு உன் ஆத்மாவை ஜீவனுள்ளதாய் மாற்றி நீ பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துரு. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம். என்ன பழமொழி? தலைக்கு வந்தது சரீரம் போனால் போகட்டும், ஆத்மாவாவது வரட்டும். ஆத்மா என்பது உள்ளான மனுஷன், சரீரம் என்பது வெளியான மனுஷன். ஆத்மா இப்போ இந்த வாடகை வீட்டில் இருக்குது சரீரத்தில். ஆமாம், நம்ம சொந்த வீடு கட்டினதுக்கப்புறம் ஆண்டர் கூப்பிடுவார், இந்த ஆத்மா ஜஸ்ட் ஜம்ப் ஆயிரும், அவ்வளோதான். இந்த சரீரம் எங்கே போயிடும்? மண்ணுக்கு போயிடும். சரீரம் போனால் பரவாயில்ல, ஆத்மாவாவது காப்பாற்றப்பட்டு தான் ஆண்டர் செகண்ட் சான்ஸ் கொடுத்தார். அது 900 வருஷமாக இருக்கட்டும், 120 வருஷமாக இருக்கட்டும், 80 வருஷமாக இருக்கட்டும், செகண்ட் சான்ஸ் கொடுத்ததுடைய நோக்கம் என்ன? ஆத்மாவை ஜீவனுள்ளதாய் மாற்றி பரலோகத்துக்கு போக. முதல்ல நம்முடைய ஆத்மாவை ஜீவனுள்ளதாக மாற்றி பரலோகத்துக்கு கொண்டு போகணும், அடுத்தது அழிந்த ஆத்மாவை. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, செகண்ட் சான்ஸ் எதுக்குன்னு இப்போவாது புரிஞ்சுதான். கத்தார் வர்றக்கில்ல, கத்தார் வாங்க, சம்பாதிங்க. சம்பாதிக்கும் போது நினச்சிக்கங்க, சம்பளம் வாங்கும்போது அழிந்து போகிற ஆத்மாவை குறித்து கத்தர் கணக்கு கேட்பார். என்னுடைய ஆத்மாவை குறித்தும் கணக்கு கேட்பார்,
அழிஞ்சு போகிற ஆத்மாவை குறித்து கணக்கு கேட்பார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, இதில் நிறையா ஸ்லைடு இருக்குது, இதெல்லாம் டீச் பண்ணுற டைம் இல்லை. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஓகே, இயேசுவோடு சீஷன் என்றால் யார்? நீங்களாம் சீஷன் தானே? சீஷன் தானே? சீஷன் ஒரு அழிலையே சொல்லலாமா? அப்படிதான் பார்க்குறாங்க பாஸ்டர் போடுவார் அப்படின்னு. சீஷன்னா அர்த்தம் என்ன? கற்றுக்கொள்ளுகிறவன், ரைட்டா? பின்பற்றுவனுக்கு பேர் தான் என்னது? சீஷன். கிரேக்க வார்த்தையில் மெத்தடிஸ் அப்படின்ற பேர். இயேசுவோடு இருந்து இயேசுவை போல் மாறுவதற்கு தான் அவனுக்கு பேர் தான் என்னது? சீஷன். சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்படி பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. இயேசு 12 சீஷரில் பழைய ஏற்பாட்டில் எலியா எலிசா மாதிரி, புதிய ஏற்பாட்டில் பவுல் தீமோத்தேயு மாதிரி குருவோடு இருந்தால் குருவை போலவே மாறிடுவாங்க. சரிங்களா? சரி, ரைட். வாசி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நெக்ஸ்ட். சரி, இயேசுவோடு இருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, தெரிந்தவன் எவனும் குருவை போல் இருப்பான். இயேசுவோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நன்மைகளை மட்டும் வாங்கிறதுக்கல்ல, இயேசுவை போல மாறுறதுக்கு. ஆமாம், நீங்களே சீசன் தானே? பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் சீசன் தானா? கேளுங்க. சீசன் தானா? கேட்குறக்கே பயப்படுறீங்க. நீங்கள் சீசன் தானா? சீசன்னா என்னன்னா, ரைட்டுங்களா? சரி, ஓகே, நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் வாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, யூதருடைய கல்வி முறை என்னன்னா, 5லேருந்து 10 வயசு வரைக்கும் வேதத்தில் எத்தனை கட்டளை இருக்குது? அவங்களுக்கு தோரா தான் இருந்துச்சு. என்னது? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகம். இதில் எத்தனை கட்டளை இருக்கு? வெரி குட். பைபிள் காலேஜில் படிச்சிங்களா? வெரி குட். 613 கமாண்ட்மெண்ட்ஸ். நீங்கள் கேட்டால் 10 கட்டளை எப்படிம்பீங்க? அதான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். 613 கமாண்ட்மெண்ட்ஸ். இந்த குழந்தைங்க 5லேருந்து 10 வயசுக்குள்ளே மனப்பாடம் பண்ணணும். யார்? யூத குழந்தைங்க. சரி, அடுத்த ஸ்லைட். அதுக்கு பேர் என்னன்னா பெட் சஃபேர் அப்படின்ற எஜுகேஷன், ஹவுஸ் ஆஃப் ஸ்டடி. ஓகே, நெக்ஸ்ட் ஹவுஸ் ஆஃப் லேர்னிங், செகண்டரி ஸ்கூல். 10லேருந்து 15 வயசு வரைக்கும் இந்த குழந்தைங்க என்ன செய்யணும்னா, அந்த படித்த 613 கட்டளைகளுக்கு என்ன கொடுக்கணும்? இன்டர்பிரட்டேஷன் கொடுக்கணும், விளக்கம் கொடுக்கணும். இப்போ நம்ம குழந்தைங்க சொல்கிறாங்களே கத்தரன் மேய்ப்ர அப்படின்னா, அது 10 வயசு வரைக்கும் தான். 10 வயசுக்கு மேலே 15 வயசுக்கு வரைக்கும் அந்த பிள்ளைங்க என்ன கொடுக்கணும்? விளக்கம் கொடுக்கணும். கத்தர் எப்படி எனக்கு மேய்ப்பராக இருக்கார், எங்கே மேய்ப்பராக இருக்கார், ஏன் மேய்ப்பராக இருக்கார், எப்படி மேய்ப்பராக இருக்கார். அதுக்கு பேர் தான் இன்டர்பிரட்டேஷன். இது யார் செஞ்சாங்க? யூத குழந்தைகள். சரி, 15 வயசில் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. 15 வயசுக்கு மேலே நெக்ஸ்ட் லைன். அதுக்கு பேர் ரபி மெத்தட், பெட் மிட்ராஷ். ஒரு ரபி கிட்ட 20 பேர் இருப்பாங்க. இவங்க என்னன்னா, இவங்க யூத கல்வியிலேயே உயர்ந்த பதவி எதுன்னா ரபி. அவங்களுக்கு உயர்ந்த பொசிஷன் எதுனா ரபி. அப்போ அதுக்கு எவ்வளோ வருஷம் படிப்பாங்கன்னா 15 வருஷம் படிப்பாங்க. 15 வருஷம் படித்து இந்த ரபி அவங்களை குறித்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இவன் என்ன போல மாறிட்டான், இவன் ரபி. ஓகே, ரபி தான் டாப் பொசிஷன், பயங்கரமான என்ன மரியாதைக்குரிய பொசிஷன். இப்போ இந்த 15 வருஷத்தில் எப்படி அது கஷ்டமானதுன்னா, இப்போ ஒரு ரபிக்கு நடக்கும்போது காலில் முள் குத்திருச்சுன்னா அவர் நொண்டி நடப்பார். அப்போ கீழ் இருக்கிற 20 ஸ்டூடெண்ட்ஸும் 15 வயசு 30 வயசு வர்றது ரபியாக இருக்கு மனசில் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களும் ரபியை போலவே மாறணும்னா எப்படி நடக்கணும்? எங்க காலில் முள்ளே குத்தாமல் நொண்டி நடக்க முடியுமா? இப்படி நடந்தாதான் அந்த ரபி 30 வருஷத்துக்கு அப்புறம் என்ன கொடுப்பாரு? இவர் ரபி ஆயிட்டாரு, இவர் ரபி ஆகலாம். இயேசு கிறிஸ்து அதனால தான் சொன்னார் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. இயேசுவை போதகரேன்னு கூப்பிட்டாங்க. அவர் சொன்னார், நான் இப்படி கஷ்டப்பட்ட நுகத்தை உங்கள் மேலே வைக்கல, நல்ல நுகத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நான் என்ன கேட்குறேன்னா, இயேசு எதுக்கு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தார் அப்படின்னா, என்ன ஒரு கூட்டம் பின்பற்ற போகுது. ஐ எம் கோயிங் டு பி ரபி, ஐ எம் கோயிங் டு பி எ மாடல். என்னை ஒரு கூட்டம் பின்பற்ற போகுது. அவங்க என்ன பார்த்து அவங்க நல்லா மாறணும். நம்முடைய குரு யாரு? இயேசு. இயேசுவை தெரிஞ்சால் தானே இயேசுவை போல மாற முடியும். இயேசுவை போல மாறுறதுக்கு நம்ம இயேசுவை பற்றியே படிக்கவே இல்லையே, நமக்கு எப்படி இயேசுவை போல மாறுவோம்? சரி, இதை இன்னைக்கு டீச் பண்ண டைம் இல்லை, நெக்ஸ்ட் டைம் கத்தருக்கு சித்தமானா நான் டீச் பண்ணுறேன். சரி, அப்போ இயேசுவோடு இருக்கிறனுடைய நோக்கம், அவன் 15 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு ரபின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறது போல, இன்றைக்கும் நம் இயேசுவுக்கு சீஷனாக இருக்கிறோம். ஆனால் ஒரு கட்டத்தில் நாம் மாதிரியாக மாறணும். நம்மளை பார்க்குறவங்க சொல்லணும், இவங்கள பார்த்தா யார் மாதிரி இருக்கு? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, என்ன பார்த்தா இயேசு மாதிரி இருக்கான்னு கேளுங்கன்னா கேட்க மாட்டேன்றீங்க. உங்களை விட போகிறதில்ல. என்ன பார்த்தா இயேசு போல் இருக்கா? கேளுங்க சிஸ்டர், என்ன பார்த்தா இயேசு போல் இருக்கா? இயேசுவோடு இருக்கவும் லூக்கால சொல்லப்பட்டிருக்குது, தெரிந்தவனவனும் குருவை போல் இருப்பான். இயேசு போல மாறுறதான் இயேசுவோடு இருக்கிறனுடைய அல்டிமேட் கோல். நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், நம்முடைய அல்டிமேட் கோல் என்னன்னா கிரைஸ்ட் லைக்னஸ்.
சரிங்களா? ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாய் காக்கப்படுவதாக 1 தெசலோனிக்கேயர்ல நம்ம படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருவார். ஆவி ஆத்மா சரீரம் என்னவா இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். இப்போவே கேட்கறதுக்கு சங்கடப்பட்டீங்கன்னா மத்திய ஆகாயத்தில் நீங்கள் எப்படி மனவாட்டியாக நிற்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே ரைட், சரி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே ரைட், நெக்ஸ்ட். சரி, இப்போது டைம் இல்லை, நான் முடிக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, இப்போ இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சுவிசேஷம் சொல்லணும். எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறீங்க? ஆமென். பாஸ்டர், நாங்கள் சர்ச்சுக்கு வர்றது பிளெஸ்ஸிங்ஸ்க்காக தானே வர்றோம் அப்படின்றீங்களா? ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். இங்கே சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் இருக்கீங்களா? யார் சண்டே கிளாஸ் டீச்சர்? சரி, சாலமோன் ஆண்டவர் என்ன கேட்டான்? ஆண்டவர் என்ன கொடுத்தார்? ஞானத்தை கொடுத்தார். அழகா தமிழில் பைபிளில் போட்டிருக்கோம், கேளாத. அப்படி படிச்சிருக்கீங்களா? ஆமாம், நம்ம ஆண்டவர் கேட்டாலும் கொடுக்குறவர், கேட்கலினான்னு கொடுக்குறவர். சரி, சாலமோன் ஞானத்தை கேட்டதுனால இவர் ஏன் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார்? அதுதான் இப்போ டாபிக். சொல்லுங்கள். சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் தான் கரெக்டாக சொல்லணும். ஏன்னா அவங்க நம்ம நிறைய பில்லி கிரகம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க, நிறைய அகஸ்டின் ஜெபக்குமார் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க, நிறைய சார்ல்ஸ் பர்ஜன் நம்ம கண் முன்னாடி இருக்காங்க. யாருக்கு தெரியும் இவங்கெல்லாம் ஃப்யூச்சரில் பெரிய பெரிய மிஷன் லீடர்ஸாக மாற மாட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? அப்போ சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி இருக்கிறதுலே பெஸ்ட் மினிஸ்ட்ரி. சொல்லுங்கள், ஏன் ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? நம்ம யூடியூப்பில் நல்ல காலம் பிறக்குதுன்னு மெசேஜ் கேட்டு இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதிலே வர மாட்டேங்க. நீ ஃப்ளைட்டில் போகிறத பார்க்குறேன், நீ அப்படி இருக்கிறது பார்க்குறேன், மஞ்சள் குதிரையை பார்க்குறேன், பச்சை குதிரையை பார்க்குறேன். சரி, ஆண்டோட இருதயம் எப்போவுமே அவருடைய ஜனத்தை குறிச்சது. அதனால சாலமோன் அதை எப்படியோ புரிஞ்சு வச்சுருந்தான். எப்படி புரிஞ்சு வச்சுருந்தான் எனக்கு தெரியல. ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானது எதுன்னா அவருடைய ஜனம்ன்றதுனால அதை டச் பண்ணா பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை மேய்ப்பதற்கு ஞானம் வேணும்னு கேட்ட உடனே ஆண்டோட இருதயம் ஐஸ் வச்ச மாதிரி குளிர்ந்துருச்சு. என்னை இருதயத்தை இவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கியா, என்னை இவ்வளோ நேசிக்கிறியான்னு ஞானத்தையும் கொடுத்தாரு. ஒரு ராஜா பொதுவாக எதை கேட்பான்? பெரிய புகழை கேட்பான், வெற்றியை கேட்பான், ஆமாம் ஐஸ்வர்யத்தை கேட்பான். ஆனால் இவன் அதெல்லாம் கேட்காம கர்த்தருக்கு பிரியமானது கேட்டதுனால நீ கேட்டதையும் வச்சுக்கோ, கேட்காததையும் வச்சுக்கோ. அதுதான் வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியையும் தேடுங்கள், பிறவைகள் எல்லாம் உங்களுக்கு. அப்படின்னு என்னது? ஆங்கில பைபிளில் சொல்ல இருக்குது, இட் வில் பி ஆடட் அன்டு யூ. அப்படின்னு என்னது? அதான் என்னன்னு கேட்டேன். கடைக்கு போயிருக்கீங்களா? அரிசி வாங்க. யாரெல்லாம் அரிசி வாங்க போயிருக்கீங்க தமிழ்நாட்டில்? வெரி குட், கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. 1 கிலோ அரிசி அன்னாச்சி போட்டுட்டு கொஞ்சம் கொசுரை தூக்கி போடுவார், அப்படி தானே? நீங்கள் கடைக்கு கொசுருக்காக போனீங்களா, அரிசிக்காக போனீங்களா? அரிசிக்கு தான் போனீங்க. ஆனால் என்னாச்சு, என்ன பண்ணார்? சேத்தி கொசுறு. அது மாதிரி தான் ஆசீர்வாதம். தேவ ராஜ்யத்தை தேடினா ஆசீர்வாதம் கொசுறு மாதிரி கிடைக்கும். சரி, தேவராஜ்யம் என்ன? அதை கேட்போம். தேவராஜ்யம் என்ன? நம்ம பரமண்டல ஜெபம் சொல்கிறதே இல்லை இல்லையா? நம்ம மறந்துட்டோம். அது சிஎஸ்ஐக்காரங்க ஜெபம்ட்டோம். ஓகே, எனிவே அதில் ஆண்டவர் 3 காரியத்தை முக்கியமாக பேசுகிறார். உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். சரி, எல்லாத்தையும் பேச டைம் இல்லை, ராஜ்யத்தை மட்டும் சொல்லுங்கள். ராஜ்யம்னு என்ன? எப்போ வரும்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக இல்லையா ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? எப்போ வரும்? பெந்தெகோஸ்தேக்காரனில் போய் கேட்டிங்கன்னா 1000 வருஷம் அரசாட்சியில் வரும் அப்படிமா. அப்படி தானே? வெள்ளையும் போட்டு பயங்கர வன்னி பாசை பேசி இருக்கிற பாயெல்லாம் கிழிச்சு, ட்ரம்மை கிழிச்சு, ஆலை லூயா சவுண்டெல்லாம் மாறி 1000 வருஷம் அரசாட்சி வரும். முதல்ல தேவராஜ்யம் எங்கன்னா வாசிங்க, லூக்கா 17:21 வாசிங்க. வெரி குட், வாசிங்க 21. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. எப்போ நம்ம ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னிங்க, எங்கிட்ட வாங்கன்னு சொன்னோன்னே ஆண்டவர் நமக்குள்ளே வந்து சாத்தானுடைய ராஜ்யத்தை தூக்கி வீசிட்டு அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. இதுதான் தேவராஜ்யம். இதுக்கு தான் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போ தான் உனக்கு யோசனை வரும், உன் உள்ளத்தை நான் ஆளுகை செய்கிற மாதிரி மற்றவன் உள்ளத்தையும் ஆளுகை செய்யணும்னு நான் விரும்புகிறேன்னு. அப்போ தான் தெரியும். சவுலை ராஜாவை மாற்றின போது ஆண்டவன்கிட்ட சொல்கிற அழகாக ஒரு வசனம் இருக்குது. 1 சாமுவேல் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ வாசிக்க நேரம் இல்லை. சாமுவேல் ரொம்ப துக்கிச்சிட்டு இருக்கான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, சாமுவேலே கவலைப்படாத, அவங்க உன்னை தள்ளல. அழகான ஒரு வார்த்தை இருக்குது, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஆண்டோடைய அல்டிமேட் எய்மே ஒரு மனுஷனை அவர் ஆளுகை செய்யணும். ஆனால் எங்கள் பைபிள் காலேஜில் கேட்போம், உன்னை யாருப்பா ஆளுகை செய்கிறா?
கொஞ்சம் பேர் மனசை அத்தை பொண்ணு ஆளுகை செய்யுது, கொஞ்சம் பேர் மனசை மாமா பொண்ணு ஆளுகை செய்யுது. உன் மனசை யார் ஆளுகை செய்யற? ஆண்டவர் ஆளுகை செய்யணும், அதுதான் விரும்புகிறார். அப்படி ஆளுகை செஞ்சாதான் அது நமக்கு புரியும். ஏன் இருதயத்தை கர்த்தர் ஆளுகை செய்கிற மாதிரி இந்த மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் ஆளுகை செய்யணும். மார்க் 1:38 போய் வாசிச்சு பாருங்க. எதுக்காக வந்தேன்னு ஆண்டவர் சொல்றாரு, நான் பிரசங்கம் பண்ணவும் பிசாசுகளை துரத்துவமே வந்தேன். அப்போ பிரசங்கம் பண்ணவும் பிசாசு ஓடிச்சு. பிசாசு ஓடி ஆண்டவர் உள்ள வந்தோடனே பிசாசின் ராஜ்யம் வெளியே போய் தேவராஜ்யம் வந்துருச்சு. அதுதான் நம்ம வேலை. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் தேவராஜ்யத்துக்காக ஓடுறோம்? ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் கர்த்தர் ஆளுகை செய்யணும், அதான் விரும்புகிறார். அதுதான் சுவிசேஷம், அதை தான் செய்யுங்கன்னு சொல்கிறார். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, அதுதான் பரமண்டல ஜெபம். அதை நம்ம மறந்துட்டோம். கிங்டம் கான்செப்டே இல்லை. எனக்கு என்ன பிளெஸ்ஸிங் கிடைக்கும் அதுக்கு தான் வர்றோம். ஆண்டவர் சொன்னார், நீ எனக்காக வாழு, உன்னோட நான் பார்த்துக்கிறேன், உன்னுடைய காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். 23 வயசில் ஆண்டவர் நம்பி ஓடிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் 23 வருஷமாக ஆண்டுடைய ராஜ்யத்தில் ஓடுறேன். 46 வயசு ஆயிடுச்சு. ஆண்டுடைய காரியத்தை நான் பார்த்துக்கிறேன், என் காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கிறார். நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டை ஒருத்தன் பார்த்து கேட்டேன், 23 வயசில் எனக்கு ஃப்ளைட் ஏறதுக்கு வாய்ப்பு கிடச்சி, நான் போகலை. இப்போ 43 வயசில் தான்டா ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஏறுறேன், என்னடா வித்தியாசம்னு கேட்டேன். அழகா சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் அப்போ ஏறி இருந்தா உங்களுக்காக வாழ்ந்திருப்பீங்க, இப்போ ஏறுறது எங்களுக்காக வாழ்கிறீங்கன்னா. எனக்கு கண்ணு திறந்துச்சு. ஆண்டவருக்கு என்னை அனுப்புறது ரொம்ப நேரம் இல்லை. அப்போ ஏறி இருந்தால் எனக்கு ஒரு பெரிய செல்வம் கொடுத்தா எனக்கு வீட்டை கட்டியிருப்பேன், எனக்கு எல்லாம் பண்ணியிருப்பேன். ஆனால் 20 வருஷம் என்னை காக்க வச்சு அதுக்கு பிறகு அனுப்பிச்சா இப்போ ஒவ்வொரு 1000மும் ஒவ்வொரு லட்சமும் அழிந்து போகிற ஆத்துமாவுக்கு செலவாகுது. போன வருஷம் மிஷன் ட்ரிப்புக்கு மாத்திரம் நாங்கள் 1.25 லட்ச ரூபா செலவு செய்தோம். 25 நாட்கள் அவர்களை பணித்தளத்தை சுற்றி காமிக்கத்தர் உதவி செய்தார். விசுவாசத்தில் ஓடுறோம், எங்களுக்குன்னு எதுவும் வச்சுக்கல, ஆண்டவருக்காக மாதிரி. ஏன்னா 23 வயசில் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, ஆத்துமாவை மையப்படுத்தி வாழு, சரீரத்தை மையப்படுத்தி வாழாத. இன்றைக்கும் நான் ஓடிட்டே இருக்கிறேன், இயேசுக்காக ஓடுறேன். நான் மாத்திரம் இல்லை, என் கூட ஒரு சேனை உருவாக்கிட்டு இருக்கேன். ஆத்துமாவை மையப்படுத்தி வாழு, ஆத்துமாவை மையப்படுத்தி வாழு. அவங்களுக்கு மாதிரியாக வாழ கர்த்தர் உதவி செய்திருக்கார். சரி, ரைட். அந்த ஸ்லைடில் ஓகே, ஒரு மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் என்ன சம்மந்தம்? 2 மினிட்ஸ் நான் முடிக்க போகிறேன். ஓகே, ஒரே வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 18:4. சரி, இது சொல்றது யாரு சொல்லுங்க? இதை சொல்றது யாரு? கர்த்தர். நல்ல வேளை எசேக்கியேல்னு சொல்லாமல் இருந்தீங்க. சரி, இவங்கள பார்த்து வரைக்கும் நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட தானே பிறந்திருக்கிறோம். நான் ஒரே பையன், இருந்தாலும் நான் உங்களை கேட்குறேன், எல்லாருக்கும் இருக்கா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி? இருக்கா? சரி, இப்போது நம்ம இப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோமே, எங்கள் அப்பா அம்மா மூலம் வந்தோம், அதனால் எங்கள் அப்பா அம்மாவை மட்டும் நான் நேசிப்பேன், என் கூட பிறந்த அக்கா தங்கச்சியில் அண்ணன் தம்பியில் நேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளை குறித்து என்ன சொல்லலாம்? சொல்லுங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, நான் சொல்லுவேன் வேல்யூலெஸ் பர்சன்ஸ். அவங்களுக்கு ஃபேமிலி வேல்யூ தெரியல. சிலுவை என்பது இயேசுவை நேசிக்கிறது, 2வது அவர் படைச்ச ஆத்துமாக்களை நேசிப்பது. நேசிக்கிறோமா? இயேசுவை அப்பா அப்பான்னு சொல்லி மணிக்கணக்கில் ஆராதிக்கிறோமே, அவர் தான் சொல்கிறாரு, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவர்கள், நான் பெற்ற பிள்ளைங்க, உன்னுடைய உடன் பிறந்தவர்கள், நீ அவர்களை நேசிக்கிறாயா? நீ அவர்களை நேசிக்கிறாயா? ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் எவ்வளோ பிளாக் ஃபாரஸ்ட் உள்ள போகுது, எவ்வளோ சிக்கன் உள்ள போகுது நமக்கு தெரியல. நாம் நேசிக்கிறோன்னு சொல்கிறோம். நேசிச்சா நாங்கள் அந்த சோல் வினிங்கில் சொல்லி கொடுப்போம். முதல்ல சுவிசேஷம் சொல்லுவதற்கு என்ன தேவைன்னா ரட்சிப்பின் அனுபவம். 2வது சுவிசேஷம் சொல்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, முதல்ல வாயை திறக்கணும், 2வது பர்ஸை திறக்கணும். முதல்ல வாயை திறக்கணும், 2வது பர்ஸை திறக்கணும். சரி, ஒரே ஒரு படத்தை மாத்திரம் நான் காமிச்சு முடிக்க விரும்புகிறேன். தம்பி வேகமாக போங்க. அந்த ஒரு ஃபிங்கர் மெத்தட் போட்டிருப்பேன். ரைட், போங்க சீக்கிரமாக போங்க. ஓகே, ரைட், போதும்பா, நான் முடிக்கிறோம். 2 மினிட்ஸில் முடிச்சிடும் பாஸ். ஓகே, சுவிசேஷம் சொல்வதற்கு முதல்ல என்ன வேணும்? முடிச்சிட்டேன், பைபிளெல்லாம் மூடிடலாம், பிரசங்கெல்லாம் முடிச்சிட்டேன். ஆமாம், எல்லாம் மூடி ரிலாக்ஸ் ஆகும். பைபிளில் மூடினா நம்ம ரிலாக்ஸ் வந்துடும். ஓகே, சொல்லுங்கள். ஓகே, ரைட். சுவிசேஷம் சொல்வதற்கு முதல்ல என்ன வேணும்? தைரியம் வேணும், ரட்சிப்பின் அனுபவம் வேணும். சரி, இயேசு என்னும் ரட்சகர் இன்றைக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். கேரல்ஸாக வந்து நிறைய சாப்பிட்டு நல்லா போவாங்க. ரட்சகர்னு என்ன அர்த்தம்?
காப்பாற்றுகிறவர். இயேசு கிறிஸ்து நிறைய காரியத்தை நம்மளை காப்பாற்றியிருக்கார். முக்கியமான 3 சொல்லுங்க. பாவம், சாபம், நரகம். சரி, நான் சொல்லுவேன் பாவத்தின் பிடிமை. ஓகே, ராஜபாளையம் நாய் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெருசு இருக்கும்? சரி, இதை நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு போய் கட்டி வச்சுருக்கீங்க ஒரு செயின் போட்டு. இது ஒவ்வொன்றும் 80,000 90,000 விலை வரும். சரி, பயங்கரமாக இருக்கும். இது நீங்கள் கட்டுனா இதனால் ஏதாவது செய்ய முடியுமா? துள்ளி துள்ளி பார்க்கும், திமிரி திமிரி பார்க்கும், வெளியில் வர முடியுமா? வர முடியும். இப்படித்தான் நாம் பாவ சங்கிலியில் கட்டப்பட்டிருந்தோம். ஆனால் இதை உடைச்சது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. அல்லேலூயா. இதை ருசிச்சிருக்குமா? சரி, 2வது சாபத்தின் அடிமைத்தனம். வெள்ளையர் கருப்பர் அடிமைத்தனத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடிமைனா அவன் இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. நில்லுனா நிற்கணும், பசினா கூட சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. இது மாதிரி தான் நம்ம சாபத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். இதை விடுதலை செய்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. 3வது, ஒரு தீக்குச்சி உரைச்சி கையில் வச்சா நம்மளால் தாங்க முடியாது. 24 மணி நேரம் அவியாத அக்னியிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றியிருக்கார். இதை செய்தது இயேசுவின் ரத்தம் மாத்திரமே. இதை ருசிச்சா போதும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. இதை ருசிச்சா போதும். ரோமர் 5:5 சொல்லுது, தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நீங்களாம் வீட்டில் பால் காய்ச்சி இருப்பீங்க. பால் காய்ச்சும் போது பால் என்ன செய்யுது? பொங்கி வருது. பொங்கி வரது யாராவது தடுக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் ரோமர் 5:5 சொல்லுது, தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்ம முழங்கால் போட்டால் இந்த அன்பு பொங்கி வந்துச்சுன்னா அடுத்தது நம்ம ஆட்டோமேட்டிக்காக செய்வோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேடி ஓடுவோம். 23 வயசுல இந்த அன்பு பொங்குனதுனால தான் இன்னைக்கு ஓடிட்டே இருக்கேன். அல்லேலூயா. அன்பு பொங்குதுன்னு இங்கேயே பொங்குறது கிடையாது அர்த்தம். இங்கேயே தாளம் போடுறது மேளம் போடுறது அல்ல. அன்பு பொங்குது. அன்பு பொங்குதுன்னா சமாரிய ஸ்திரீக்கு அன்பு பொங்குச்சு. அவள் ஊரெல்லாம் போய் இயேசு வந்துட்டாரு, மேசியா வந்துட்டாரு, வாங்கன்னு யோவான் 4ஆம் அதிகாரத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டான். முழு கிராமமே இயேசுவை ஏற்றுக்கிட்டுருச்சு. அன்பு பொங்குதா? அல்லேலூயா. சரி, பக்கத்தில் இருக்கிற பார்த்து சிரிங்க. நல்லா சிரிங்க. சிரிக்கிறீங்களா? இந்த ரப்பர் சிரிப்பு சிரிக்கக்கூடாது. நல்லா இருக்கீங்களா பிரதர்? நல்லா இருக்குங்களா சிஸ்டர்? இதுக்கு பேர் நான் வச்சிருக்க பேர் ரப்பர் சிரிப்பு. இதெல்லாம் சுவிசேஷ வேலைக்கு செட்டே ஆக. சுவிசேஷ வேலைக்கு நல்லா கையை கொடுத்து நல்லா சொல்லணும், பிரைஸ் லார்ட், சந்தோஷமாக இருக்கீங்களா? இருதயம் சிரிக்கணும். ஆமென். ஊழியம் என்பது ஸ்பிரிட் டு ஸ்பிரிட். பக்கத்தில் இருக்கிற ஒரு டைம் கூட ஸ்பிரிட் டு ஸ்பிரிட்டாக சிரிங்க பாப்பா. நல்லா இருக்கீங்களா? கையை கொடுத்து. கொஞ்சம் பேர் கை கொடுக்குறது பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் எந்திரிங்களா? இப்படி கொடுப்பாங்க, பிரைஸ் லார்ட் பிரதர். கொஞ்சம் பேர் பிரைஸ் லார்ட் பிரதர், கொஞ்சம் பேர் பிரைஸ் லார்ட். நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அப்படி தான் ஆத்துமாக்கள் வருவாங்க. தேங்க்யூ. உங்கள் வீட்டு கல்யாண பத்திரிக்கைலாம் வந்து கொடுத்துருக்காங்களே இன்விடேஷன், கொஞ்சம் பேர் வந்து கொடுப்பாங்க. எப்படியாவது வீட்டுக்கு ஒருத்தராது வந்துரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. மனசில் எல்லோரும் வாங்காம்பாங்க, ஆனால் மனசுக்குள்ளே என்ன இருக்கும்? வீட்டுக்கு ஒருத்தர் வாங்க. 2வது ஒருத்தன் கொடுப்பான், கண்டிப்பாக வந்துரு, உன் கல்யாணத்தில் நானெல்லாம் கரெக்டாக மொய் வச்சுருக்கிறேன், நீயும் கரெக்டாக வந்து வச்சுட்டு போயிரு. அது செகண்ட் கேட்டகரி. 3வது ஒருத்தன் கொடுப்பான், கண்டிப்பாக வந்துடணும், நம்ம வீட்டு கல்யாணம், ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துடுங்க. இதில் எந்த இன்விடேஷன் ப்ராப்பர் இன்விடேஷன்? சிரிக்கிறீங்க தயவுசெய்து. ஆமாம், 3வது இன்விடேஷன் தான் ப்ராப்பர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். ஆத்துமாதாயம் என்பது உள்ளத்திலிருந்து செய்யணும். பக்கத்தில் நல்லா கை கொடுத்து சொல்லுங்கள். நல்லா கண்ணை பார்த்து நல்லா சிரிங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொல்லிட்டு வந்துருப்போம், செத்தாலும் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன். இதெல்லாம் சுவிசேஷ வேலைக்கு லாய்க்கே ஆகாது. சுவிசேஷ வேலைக்கு முதல்ல வாயை நல்லா திறக்கணும், நல்லா சிரிக்கணும். அவங்கள நல்லா, இதில் நிறையா ஸ்லைடு இருக்குது, டீச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இருதயத்தின் உள்ளத்துலேருந்து ஆழத்துலேருந்து அவங்கள ஏற்றுக்கணும். ஆமென். சரி, முதல்ல நல்லா கையை திறக்கணும். ஓகே, இந்த 5 ஃபிங்கர் எடுங்க. இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். கையை ஆட்டுங்க எல்லாரும். சரி, ஒருத்தர் பர்சனல் மினிஸ்ட்ரி எப்படி பண்ணுறது? தனித்தாள் ஊழியம். ஓகே, கையை தூக்குங்க. கொஞ்ச நேரம் தூக்குறதுக்கே கஷ்டப்படுறேன். ஓகே, இந்த ஃபிங்கர் ஆட்டி சொல்லுங்கள். உங்களோட ஒரு நிமிஷம் பேசலாமா? இங்கே யாராவது நர்ஸ் இருக்கீங்களா? நர்சஸ்? வெரி குட், தேங்க்யூ. நான் சவுதியில் ஒரு சர்ச்சில் பேசினேன். 25 நர்ஸ் இருந்தாங்க. பயங்கர சந்தோஷம் எனக்கு. ஆமாம், டெய்லி மக்கள் கூட ரொம்ப ஆக்சஸ் பண்ணுறேன். ஓகே, பேசுங்க. உங்களோட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஓகே, உங்கள் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவம் என்ன? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அப்படியே பேசிட்டு என் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவத்தை சொல்லலாமா? இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன். அவ்வளோதான், சுவிசேஷம் சொல்லியாச்சு.
இப்போ இந்த பெஸ்ட் ஸ்டோரியை நாங்கள் 3 பேராக 4 பேராக உட்கார வச்சு அந்த ட்ரைனிங் கொடுப்போம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எந்த இன்சிடெண்ட்டில் ஆண்டுடைய அன்பு அதிகமாக ருசிச்சிங்க. எல்லாருக்கும் இன்சிடென்ட்ஸ் இருக்கும். நமக்கு இப்போ டைம் இல்லை, நான் முடிச்சிட்டேன். நமக்கு இப்போ டைம் இல்லை. அது கர்த்தருக்கு சித்தமான பாஸ்ட் உங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுப்பான். நீங்கள் 4 பேராக குரூப்பாக உட்காந்து எல்லாரும் ஷேர் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தில் ஆண்டுடைய அன்பு ருசிச்சிருப்பீங்க. அதை நீங்கள் சொல்லி பழகணும். சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம், அடுத்து அவங்களை ஸ்டேஜுக்கு கூப்பிடுவோம். ஒரு குரூப்லேருந்து ஒருத்தர் முன்னாடி வாங்கன்னு கூப்பிடுவோம். இப்படி பண்ணும்போது அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தியாகும். சரிங்க, நமக்கு டைம் இல்லை. ஸோ இதை நீங்கள் மற்றபடி செய்யுங்க. இப்படி செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனை பார்க்கும்போது எந்த இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். இவங்க கூட இந்த இன்சிடென்ட் ஷேர் பண்ணு, இவங்க கூட இந்த இன்சிடென்ட் ஷேர் பண்ணு. ஓகேங்களா? சரி, ஷேர் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்க நம்ம கூட வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் அவங்களுக்காக ஜெபம் என்னென்னா, அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தருவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன ஜெபம் சொல்லி தரணும். அன்புள்ள இயேசப்பா, அன்புள்ள இயேசப்பா, உடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன், உடைய பிள்ளை நான் வந்திருக்கேன், இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கிறேன், இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அவ்வளோதான். இப்படி சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் மட்டும் வாங்கிட்டிங்கன்னா அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிச்சு ஃபாலோ பண்ணணும். அவங்கள 4 ஃபீல்டு மெத்தட் அது இருக்கும். எப்படி அவங்கள சுவிசேஷத்தில் கொண்டு வர்றது, இப்போ ஜஸ்ட் விதைக்கிறது மாத்திரம் தான் சொல்லியிருக்கேன். எப்படி சர்ச்சுக்குள்ளே கொண்டு வர்றது, ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்துறது, நிறைய ஸ்லைட்ஸ் இருக்குது. அது நமக்கு டைம் இல்லை. இதை மட்டும் நம்ம செய்வோம். முதல்ல மறுபடியும் கை தூக்கலாமா? எல்லாம் சொல்லுங்கள். உங்களோட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஏன் உங்கள் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவம் என்ன? என் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவத்தை சொல்லட்டுமா? அதுக்கு முன்னே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன். செய்வீங்களா? நெக்ஸ்ட் டைம் கர்த்தருக்கு சித்தமான உங்களோட இருக்கும்பொழுது உங்கள் கணக்கில் எல்லார் கணக்குலையும் 5 ஆத்மாவாவது இருக்கணும். ஆமென், ஆமென். நீங்கள் எனக்கு காணிக்க தாங்கன்னா நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு 5 ஆத்மா வேணும். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. ஆதாயம் பண்ணிடுவீங்களா ஒரு வருஷத்தில்? ஆமென். எந்திரிச்சு நிற்கலாமா? வேறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, வேறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, ஆத்துமே ஆதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தனுப்பும், ஆத்துமே ஆதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்தனுப்பும். தெரிந்தவர் பாடலாம். பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே, எனது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன், எனது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன், என்றழைக்கும் அவர் இன்ப சத்தம் என்னுள்ளம் தோனிக்குதே, என்றழைக்கும் அவர் இன்ப சத்தம் என்னுள்ளம் தோனிக்குதே, பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. நம்முடைய ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது நம்முடைய அப்பாவை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகுது. நம்ம மத்திய ஆகாயத்தில் இயேசு சந்திக்கும் போது 6 மணி நேரம் நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினவரை, ஒரு சொட்டு ரத்தத்தை கூட தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் எல்லா சொட்டு ரத்தத்தையும் நமக்கே தந்தவரை ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது, அப்பா எனக்கு கொடுத்த வாழ்க்கையில் ஒரு கூட்டத்தை உங்களுக்கு நான் ஆதாயம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் சுவாமி,
ஒரு கூட்டத்தை நான் ஆதாயம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு கொடுத்த 80 வயசுல எனக்கு கொடுத்த ஆண்டவரே இந்த பணத்துல என்னால முடிஞ்ச ஒரு கூட்டத்தை ஆதாயம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சந்தோஷமா இதை வாங்கிக்கன்னு சொல்லும் பொழுது நம்முடைய தகப்பனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் இருதயம், என்னுடைய அருமையான மகனே, என்னுடைய அருமையான மகளே, என்னுடைய இருதயத்தை புரிந்து கொண்டவனே, இந்த பரலோகத்துக்குள்ள பிரவேசி, கொஞ்சத்தில் உண்மையானவனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்ற சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கும். நம்முடைய தகப்பனை சந்திக்க மிகவும் சீக்கிரமாய் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, அவருடைய வருகை மிகவும் சீக்கிரம். மத்திய ஆகாயத்தில் இயேசு சீக்கிரம் வெளிப்பட போகிறார். நமக்காக கல்வாரியில் ரத்த சிந்தின அந்த ஆண்டவருக்கு நாம் எதை குறித்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்த போகிறோம்? ஆண்டவரை எதையாயிலும் முடிவு பண்ணுங்க. ஆண்டவரை வாரத்துக்கு ஒரு முறையா நான் சுவிசேஷம் சொல்லுவேன். என் வாயை திறப்பேன் சுவாமி. எனக்கு கொடுத்துருக்க பணத்தில் ஆண்டவரே அந்த சோல் சென்டர் லைஃப் வாழுவேன், தேவராஜ்யத்தை கட்டுவேன். அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களை சிலுவை அண்டிக்கு நடத்துவதற்கு நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய பணங்கள் எல்லாவற்றையும் செலவு செய்வோன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை சந்தோஷப்படுத்துறது என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இனியும் நான் தாமதம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. இனியும் நான் அசதியா இருக்க மாட்டேன். இத்தனை நாட்கள் நான் அசதியா இருந்தது போதும். என்னை நீர் ஆசீர்வதித்தனுடைய நோக்கம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அழிந்து போகிற ஆத்துமாவுக்காக தான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வாழ்க்கைக்கு எத்தனையோ பேர் கொரோனாவில் போயிட்டாங்க ஆண்டவரே. எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தனுடைய ஒரே நோக்கம், இவை இருந்த ஆத்துமா தான் என் பண்ணுவா, இவை இருந்த ஆத்துமா தான் என் பண்ணுவா. என்னுடைய ராஜ்யத்தில் ஆமென் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்துவான் நம்பியே கர்த்தர் என்ன கொடுத்துருக்கீங்க. ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. வார்த்தைக்கு நேராக கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறாரே இந்த மாலை வேளையில். ஹல்லேலூயா. ஆத்தும பாரத்தை இந்த மாலை வேளையில் கர்த்தர் நம்ம இருதயத்தில் ஊற்றினபடினால ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த மாலை வேளையில் தகப்பனே நாம் நன்றி சொல்ல ஹல்லேலூயா வந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் ஹல்லேலூயா அவரை வெறும் கையாய் அவரிடத்தில் நன்றி சொல்வதல்ல. இந்த மாலை வேளையில் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினார். நம்ம புதிய மாதத்துக்குள்ளே போகிறோம். இந்த புதிய மாதத்தில் நாம் எப்படி போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் நாம் போகும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே கேட்ட வார்த்தைக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தாவே இந்த நாளிலும் தகப்பனே எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போமா? ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, கிருபையாய் தந்தாரே, நல்ல ஹல்லேலூயா தாளந்துக்காக, கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, கர்த்தர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆம் தகப்பனே, இந்த நாளிலும் கொடுத்த ஆண்டவரே இந்த நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் எதற்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா தகப்பனே நாங்கள் சிந்திக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? உமக்கு பிரியமாய் நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தாவே நீர் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களுக்காக, நேரங்களுக்காக, தாளந்துகளுக்காக, கிருபைக்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் கிருபையாய் தந்தீரே ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் நன்றி அடைதல் ஏறெடுக்கும்படியாய் இந்த நேரத்தில் நாங்கள் வந்திருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், ஆண்டவரே வார்த்தையில கேட்கும்படியாய் கிருபையாய் எங்களை நடத்தினீரே ஆண்டவரே. இதுவரை நடத்தினவர் வருகிற நாட்களில் நம்மை நடத்த போகிற கிருபைக்காக கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரிப்போமா? நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. வல்லமையாக எடுத்து ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக ராஜா. உமக்கு உகந்த பாத்திரமாய் எங்களை மாற்றின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த வேளையில் தேவதாசருக்காக ஜெபிப்போமா? குடும்பத்துக்காக நன்றி செலுத்துவோமா? இந்த தேசத்தில் தோஹா தேசத்திற்கு எதற்காக எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் அழைத்து வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற கிருபைகளுக்காக ஆண்டவரே இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ராஜா. ஒரு ஆத்தும பாரம் ஒவ்வொரு சபைகளிலும், ஒவ்வொரு ஆத்துமாவின் இருதயத்திலும் கர்த்தர் ஊற்றினபடினால உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆம் தகப்பனே, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொருவர் ஆண்டவரே இந்த தேசத்திற்கு ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறீர். இந்த சபைக்கு எங்களுக்கு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறீர். இந்த ஆராதனைக்கு ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறீரப்பா. அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாய் உமக்கு உகந்த பாத்திரமாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் வணங்குகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அநேகருக்கு ஆசீர்வாதமாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக ராஜா.
இப்படி திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அந்த யாவரையும் ஒரு விஷயம் கூட இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே, இந்த வேளையிலும் அருமையான ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரை நடத்தின எபினேசர் வருகிற நாட்களிலோ இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. ஊழியத்தின் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும் ஆண்டவரே. அநேக ஆயிரங்கள் ஆண்டவரே அப்பா உடைய நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். உடைய மந்தைக்குள்ளே சேரத்தக்கதாக ஆத்தும பாரம் பெற்றுக்கொண்டு அநேகரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாய் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. ஆண்டவரே, தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டவரை கொடுகையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் பயன்படத்தக்கதாக கர்த்தர் நடத்தும்படியாய் செபிக்கிறோம். அந்த யாவரையும் ஒரு விஷயம் கூட உடைய திரு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நிறைய பொறுப்பேற்றுக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, வழிநடத்துவீராக, உருவாக்குவீராக, பண்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக ராஜா. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நாளை எதிர்த்து ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் தாம எல்லா தடைகளை நீக்கி அநேகரை வந்து ஆண்டவரே உபவாசத்தோடு ஜெபிக்கத்தக்கதாக ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் பலப்படுத்துவீராக, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக ராஜா. அற்புதங்களை காணச் செய்வீராக. உடைய திருக்கரத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த யாவரையும் ஒரு விஷயம் கூட திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், இப்போது நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம். பிரியாத நேசர் எங்களோடு கூட வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்யம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.